ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தை போன வாரங்கள்ல கடைசியா பார்த்தோம். யூதா என்பவனுடைய சரித்திரம், அவனோடு கூட தாமார் என்பவளுடைய சரித்திரம், ஒரு குடும்பத்துக்குள் நடந்தது என்ன, ஒரு தகப்பன் வீட்டில் நடந்தது என்ன, பிள்ளைகளுக்கு நடந்தது என்ன, ஒரு பெண் வாழ்க்கையில் நடந்தது என்ன, மரணங்கள் எப்படி வந்தது, ஒரு திருமணமான பெண் எப்படி விதவையானால், 2 கணவன்களை திருமணம் பண்ணியும் அவள் திரும்பவும் விதவையாகி 3வது திருமணத்துக்கு காத்திருந்தால் என்று தாமாரை குறித்து பல செய்திகளை அந்த 38ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். தன்னுடைய நீதியினால் அவள் எப்படி வென்று காட்டினாள் என்பது 38ஆம் அதிகாரம் அதிகமாக கவனிக்க வேண்டியது ஒரு பெண்ணை குறித்த சரித்திரம், ஒரு பெண்ணின் வாழ்க்கையை குறித்த கதை, ஒரு பெண்ணின் பின்னால் இருக்கிற அந்த சோக கதையின் நிகழ்ச்சிகள் எல்லாம் வரிசைப்படுத்தி பார்த்தோம். ஆனாலும் அப்படிப்பட்ட சோகங்களில் அந்த பெண் முழுகி போகாமல் கடைசியில் எப்படி அவள் தன்னை நிரூபித்தாள், அவள் என்னிலும் நீதி உள்ளவள் என்று யூதாவால் சாட்சி பெற்றாள். அதுதான் அந்த அதிகாரத்தில் மிக முக்கியமான கவனிக்கக்கூடிய வார்த்தை, அவள் என்னிலும் நீதி உள்ளவள் என்று. ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்திற்கு பிறகு 39ஆம் அதிகாரம் நாம் இன்று கவனிக்க வேண்டிய அதிகாரம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். எல்லாரும் விரும்பி அதை படித்து ஆச்சரியப்படுகிற அதிகாரம். யோசேப்பை மையமாக கொண்ட அதிகாரம். அதே நேரத்தில் இது எல்லா ஆவிக்குரிய விசுவாசிகளுக்கும் பாடத்தையும் சவாலையும் போதிக்கிற அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு சோதனையில் வெற்றி கொள்ளுதல் என்று தலைப்பிடலாம். இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய இடங்கள் எகிப்து, போத்திபாரின் வீடு, சிறைச்சாலை. இந்த 3 இடங்களில் நடக்கிற நிகழ்ச்சிகள் தான் இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய நபர்கள் 4 பேர். 1 யோசேப்பு, 2 போத்திபார், 3 போத்திபாரின் மனைவி, 4 சிறைச்சாலைக்காரன். இந்த 4 பேர் தான் இந்த அதிகாரத்தில் வருகிற முக்கிய நபர்கள். இந்த அதிகாரத்தின் சிறப்பு என்று ஒரு சில சிறப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த அதிகாரத்தில் வெளிப்புறமாக கவனித்தால் ஒவ்வொருவரும் எங்கேயாவது ஒரு தவறை செய்து அந்த தவற்றினால் தங்கள் வெற்றியை இழப்பது வழக்கம். வாழ்க்கையில முன்னேறுகிற எல்லாருமே தங்கள் முன் இருக்கிற அந்த லக்கை நோக்கி ஓடுவதற்கு இடையில் வருகிற தடைகளை தாண்டாமல் தடுக்கி விழுந்தால் அவர்களுடைய வெற்றி இலக்குகள் பாதிக்கப்படுகிறது அல்லது வெற்றியை இழக்க வேண்டியது இருக்கிறது. அப்படிதான் வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு விசுவாச வாலிபனின் கதையில் வழியில் வந்த ஒரு சோதனை. அந்த சோதனையில் அவன் எப்படி வெற்றி பெற்றான் என்பதை தான் இது சொல்லுகிறது. இந்த 39ஆம் அதிகாரம் யோசேப்பு என்ற ஒருவனுடைய சரித்திரத்தில் நிகழ்ந்த ஒரு முக்கிய நிகழ்ச்சி. ஆனால் வேதம் அதை வெளிப்படையாக திறந்த விதத்தில் பேசுகிறது. வெளிப்படையாகவே வேதம் அதை சொல்லியிருக்கிறது. பல நேரங்களிலே வேத வார்த்தைகளை கையாளும் போது கவனமாக கையாளுகிறது. அந்த வார்த்தைகளிலே அதில் வைக்கிற அர்த்தமும் அதன் சுருக்கமும் சில இடங்களிலே இலைமறைவாகவோ காய்மறைவாகவோ அல்லது
பெரிய நிகழ்ச்சியை சுருக்க வார்த்தையில வைத்து அதை அப்படியே முழுவதுமாக அந்த செய்தியை அடுக்கி சொல்லுவது உண்டு. ஆனால் இந்த அதிகாரத்தில் நடந்த நிகழ்ச்சியை தெளிவாகவும் அதே நேரத்தில் எந்த ஒளிவு மறைவோ இல்லாமல் வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இதை எழுதும் பொழுது அந்த ஆக்கியோனுக்கு இந்த அதிகாரத்தில் திறந்த இருதயத்தோடு எழுதும்படிக்கு அவனை நடத்தி இருக்கிறார் என்பதுதான் புரிகிறது. 39ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு என்பவனை குறித்து முழு செய்தியும் வருகிறது. ஒரு அதிகாரத்திற்கு முன்பு 37ஆம் அதிகாரத்தில் யூதா என்பவனை குறித்து முழு செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த யூதாவுக்கும் யோசேப்புக்கும் இருக்கும் ஒற்றுமை வேற்றுமைகளை கவனிப்போம். ஒன்று, யூதா தன் சுய விருப்பத்தில் தன் சொந்த இடத்தை விட்டு வெளியேறினான். இதைதான் ஆதியாகமம் 38:1 வாசிக்கிறோம். யோசேப்போ தன்னுடைய சுய விருப்பத்தினால் அவன் கானானை விட்டு எகிப்துக்கு வரவில்லை, தன் சகோதரர்களால் விற்கப்பட்டான். நம்பர் 2, யூதா தன் சுய விருப்பத்தில் ஒரு பெண்ணை நாடினான். முதலாவது யூதா தன் நண்பனுடைய வீட்டுக்கு போய் அங்கே குடியிருந்த போது அங்கே சூவாவை மணந்தான். வருஷங்கள் கழித்த பிறகு மனைவி மரிக்கிறாள். அதற்கு பிறகு மனைவியை இழந்த இந்த யூதா வழியிலே கண்ட ஒரு பெண்ணிடத்தில் பிரவேசித்தான். அது அவனுடைய சொந்த மருமகள் தாமார். ஆனால் யோசேப்பு தன்னை வற்புறுத்திய ஒரு பெண்ணிடத்தில் பிரவேசியாதிருந்தான். வற்புறுத்தி பெண்ணே அழைக்கிறார், ஆனால் யோசேப்பு அந்த பெண்ணிடத்தில் பிரவேசிக்கவே இல்லை. நம்பர் 3, யூதா தனது மோதிரத்தையும் ஆரத்தையும் ஒரு பெண்ணிடத்தில் விட்டு வந்தான். தாமாரிடத்தில் விட்டு வந்தான். ஆனால் யோசேப்பு தன்னுடைய வஸ்திரத்தை ஒரு பெண்ணிடத்தில் விட்டு வந்தான். யூதா தவறு செய்து விட்டு வந்தான் அடையாளமாக. யோசேப்பு தவறு செய்யாமல் விட்டு வந்தான் அடையாளமாக. நம்பர் 4, யூதா தான் தவறு செய்து குற்றம் சாட்டப்பட்டான். 38:25 யூதா தான் தவறு செய்தான். இவன் தான் இந்த ஆரத்துக்கும் மோந்திரத்துக்கும் உரியவன் தான், இந்த கோலுக்கு உரியவன் தான் என்னை கர்ப்பமாக்கினான் என்று தாமார் சொல்லும் அளவுக்கு அடையாளங்களை விட்டு இவன் தான் தவறு செய்தான் என்று குற்றம் சாட்டப்பட்டான். ஆனால் அதே போல யோசேப்பு அந்த போத்திபாருடைய மனைவியினால் குற்றம் செய்யாமலேயே யோசேப்பு மீது குற்றத்தை சுமத்தினாள். நம்பர் 5, யூதா ஒரு பெண்ணால் தவறு செய்தான். யோசேப்பு ஒரு பெண்ணால் தவறாக தூற்றப்பட்டான். யோசேப்பினுடைய நல்ல பெயருக்கு கலங்கத்தை ஏற்படுத்தினாள். இந்த அதிகாரம் ஒரு அதிகாரத்துக்கு முன்னே இருந்த யூதாவை குறித்தும் ஒரு அதிகாரத்துக்கு பின்னால் வருகிற யோசேப்பை குறித்தும் ஒப்பிட்டு பார்த்தால் 2 பேருக்கும் இருக்கிற வேற்றுமைகளை காண முடிகிறது. அதே போல இந்த ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து படிக்கும் பொழுது யாக்கோபோடு இருந்த ஒற்றுமைகளை கவனிக்கலாம். யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் இருந்த ஒற்றுமைகள் என்ன? முதலில் சொன்னது யூதாவுக்கும் யோசேப்புக்கும் இருந்த வேற்றுமைகள் என்ன. இப்பொழுது பார்ப்பது யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் இருந்த ஒற்றுமைகள் என்ன. நம்பர் 1, யாக்கோபு தன் தகப்பன் ஈசாக்கினால் ஆரானுக்கு அனுப்பப்பட்டான். ஆதியாகமம் 28:1. யோசேப்பு தன் தகப்பன் யாக்கோபினால் தன் சகோதரரை போய் பார்க்கும்படி அனுப்பி வைக்கப்பட்டான். 37:14. நம்பர் 2, யாக்கோபோடு தேவன் இருந்தார். ஆதியாகமம் 28:15. யோசேப்போடு தேவன் இருந்தார். ஆதியாகமம் 39:2. நம்பர் 3,
யாக்கோபு மேய்ப்பரிடத்தில் லாபான் எங்கே இருக்கிறான் என்று விசாரித்தான். ஆதியாகமம் 29:5. யோசேப்பு தன் சகோதரரை தேடும்படி வனாந்திரத்திலே அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் இடம் மாறி சென்று விட்டதை அறியாததனால் அங்கிருந்த ஒருவனிடத்திலே தன் சகோதரர் எங்கே என்று விசாரித்தான். 37:16. நம்பர் 4, யாக்கோபு தன் சகோதரரால் தேடப்பட்டான். ஏசா யாக்கோபை கொல்ல தேடினான். 26:41. அதே போல யோசேப்பை தன் சகோதரர்களே யோசேப்பை கொன்று போடும்படி திட்டம் தீட்டினார்கள். 37:20-24. நம்பர் 5, யாக்கோபு ஆரானில் லாபானுக்கு அடுத்த இடத்தில் இருந்து காரியங்களை செய்தான். 29:15. அதே போல யோசேப்பு எகிப்திலே போத்திபாருக்கு அடுத்த இடத்தில் இருந்து காரியங்களை கவனித்தான். 39:6. நம்பர் 6, யாக்கோபோடே தேவன் இருக்கிறார் என்று லாபான் குறிப்பினால் அறிந்தான். 30:27. அதே போல யோசேப்போட தேவன் இருக்கிறார் என்பதை போத்திபார் அறிந்திருந்தான். 39:3-4. போத்திபாரும் அறிந்தான், பார்வோனும் அறிந்தான். நம்பர் 7, யாக்கோபை லாபான் இரக்கமற்று நடத்தினான். 39:40. அதே போல யோசேப்பை போத்திபாரின் மனைவி மனசாட்சி இல்லாமல் அவன் மீது குற்றம் சாட்டினான். அவளே அவனிடத்தில் பேசி அவன் வரவில்லை என்று சொல்லி அவன் மீது குற்றம் சாட்டினாள். ஆக இந்த அதிகாரத்தில் பிறரோடு யோசேப்பை ஒப்பிட்டால் மற்றவர்களுக்கும் யோசேப்புக்கும் இருக்கிற ஒற்றுமைகள் வேற்றுமைகள் எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதற்கு என்ன வழி என்பதை சொல்லும் அதிகாரம். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே வருகிற சோதனைகளை எப்படி ஜெயிக்க முடியும் என்பதை வெளிப்படுத்தும் அதிகாரம். இந்த அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, யோசேப்பு வேளையில் நடந்தவை. ஆதியாகமம் 39:1-6. பகுதி 2, யோசேப்பு வீட்டில் இருந்தபோது நடந்தவை. ஆதியாகமம் 39:7-19. பகுதி 3, யோசேப்பு சிறைச்சாலைக்கு சென்றபோது நடந்தவை. ஆதியாகமம் 39:20-23. 23 வசனங்கள் கொண்ட இந்த சிறு அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, யோசேப்பு வேலையில் நடந்தவை என்ன? யோசேப்பு வேலையில் நடந்தவை. ஆதியாகமம் 39:1-6 வாசிப்போம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம்
யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். இந்த முதல் பகுதியில் 3 காரியங்களை பார்க்க முடிகிறது. ஒன்று, யோசேப்ப போத்திபார் விலைக்கு வாங்கினான். 2, யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் இருந்தான். 39:2. 3, யோசேப்பிடம் போத்திபார் யாவையும் ஒப்புவித்தான். ஆதியாகமம் 39:3-6. இந்த முதல் பகுதியில் இந்த 3 காரியங்கள் முக்கியமாக பார்க்கப்படுகிறது, கவனிக்கக்கூடிய செய்திகள். யோசேப்ப போத்திபார் விலைக்கு வாங்கினான் என்பது ஒரு குறிப்பு. கவனிங்க, 39:1 கடைசி பகுதி. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். ரீசேல 2 தடவை யோசேப்ப இங்க விற்று போட்டாங்க. முதல்ல அவங்க சகோதரரிடத்துல அவங்க யோசேப்ப விலைக்கு வாங்கினாங்க, அந்த மீதியான் வியாபாரிகள். அதுக்கு பிறகு அவங்க அவனை கொண்டு வந்து இஸ்மவேலர் இடத்துல, அதுக்கு பிறகு இந்த இஸ்மவேலர் இடத்துல இருந்து போத்திபார் எகிப்தியன் விலைக்கு வாங்கினான். அப்போ முதல்ல அவனுக்கு 20 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள் அப்படின்னு சொல்லுது. பாருங்க, 37:28. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். இப்போ யோசேப்பு குழியில இருந்தான். ஒருத்தனை மண்ணான ஒரு குழியில போட்டு இருந்தா அவன் மேல மண்ணெல்லாம் விழுந்திருக்கும். அந்த குழி எப்படி இருந்துச்சுன்னு அதை பார்த்தோம். அவன் எப்படி அலறினான், கத்தினான், கூக்குரலிட்டான் அப்படின்னு பார்த்தோம். அவனுடைய கைகளை கட்டி சொந்த அண்ணன்களே அதே நிலையில இருந்து அவனை இந்த வியாபாரிகளுக்கு விற்று போட்டாங்க. அப்ப யோசேப்பை வாங்குறப்ப அவன் கொஞ்சம் அழுக்கா இருந்திருப்பான். ஏன்னா மண்ணெல்லாம் அவன் மேல கொட்டி இருக்கும், அழுக்காகி இருப்பான், முகம் அழுக்காகி இருக்கும், உடலெல்லாம் அழுக்கா இருந்திருக்கும். அவன் அழகு உண்மையிலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அவன் அழுக்கா இருந்தது தான் தெரிஞ்சிருக்கும். அதனால அவன் ஒரு வாலிப பையனை 20 வெள்ளிக்காசுக்கு கொடுத்துட்டு அவனை வாங்கிட்டு போயிட்டாங்க. பின்னாட்கள்ல இந்த இஸ்மவேல போத்திபார் இடத்துல விற்கிறாங்க. அங்க போன பிறகு நல்லா உடுத்தி இருப்பான், நல்லா சுத்தமாகி இருப்பான், அழகா இருப்பான். அவன் இயற்கையாகவே அழகு உள்ளவன். போத்திபார் இப்படி ஒரு ஆள் வேணும்னு அவன் தேடிக்கிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தானாம். எனக்கு ஒரு ஆள் வேணும், என்னுடைய காரியங்கள்லாம் கவனிக்கிற உண்மை உள்ள ஒரு ஆள் வேணும் அப்படின்னு இவன் எல்லாரிடத்திலும் சொல்லி வச்சத இந்த இஸ்மவேலர் கேள்விப்பட்டாங்க. இஸ்மவேலர் கேள்விப்பட்டத தெரிஞ்சுக்கிட்டு இப்ப போத்திபார்கிட்ட போய் சொல்றாங்க, ஒரு பையன் இருக்கிறான், அவனை நாங்க விற்கிறோம், உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டான். போத்திபார் சொன்னானா, அவன் நல்ல பையனா இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னு. யோசேப்ப போத்திபார் வீட்டுக்கு கொண்டு போறாங்க. அப்போ போத்திபார் 400 வெள்ளி கொடுத்து வாங்குற அளவுக்கு அப்ப அவன் அதுக்கு தயாரா, ஆயத்தமா, தகுதி உள்ளவனா இருந்தான். அப்போ யோசேப்ப பார்க்கறான் போத்திபார். பார்த்ததும் அவன் நல்லா இருக்கிறான், விழிப்பா இருக்கிறான், தெளிவா இருக்கிறான், அழகா இருக்கிறான், அவன் வேலைகள் எல்லாம் நல்லா செய்வான் போல தெரியுதுன்னு சொல்லி அவன் இடத்துல பேரம் பேசுறாங்க. பேரம் பேசுறப்ப அவங்க சொன்ன 400 வெள்ளிக்கு போத்திபார் ஆயத்தமாயிட்டான் கொடுக்க. அப்போ சொல்றப்ப கேட்கிறான், நான் நீங்க கேட்கிற விலையே கொடுக்குறேன், ஆனா இவனுடைய பேப்பரெல்லாம் நீங்க கிளியர் பண்ணணும். எப்படி இவன் உண்மையிலேயே இவன் ஒரு அடிமையா நீங்க கொண்டு வந்தது, இல்ல எங்கேயாவது திருடிட்டு வந்தீங்களா, இவனை களவா இவனை நீங்க கொண்டு வந்து என்கிட்ட விற்கிறீங்களா,
இவன் உண்மையிலே நல்லவனா அப்படின்றதுக்கு நீங்க சான்று கொடுக்கணும் அப்படின்னு அந்த வியாபாரிகளிடத்துல போத்திபார் கேட்கிறான். அப்படி கேட்டதோ அவனுங்க சொல்றாங்க, இல்ல இவன் நல்ல பையன், இவனை நாங்க தான் வாங்கணும் அப்படின்னு கேரண்டி கொடுத்து யோசேப்ப போத்திபாரிடம் 400 வெள்ளிக்காசுக்கு விற்கிறாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு வாங்கப்பட்டவன் 400 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறான். யோசேப்ப போத்திபார் விலைக்கு வாங்குறான். அதுக்கு பிறகு இவன் அவன் வீட்டில் இருக்கிறான். 2ஆம் வசனத்தை கவனிங்க. 2ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். வீட்டில் இருந்து அவன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் செய்கிற வேலைகள்ல போத்திபாருக்கு பிரியமாயிற்று. கவனிங்க, கவனிக்க வேண்டியது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். இப்போ அவனுக்கு உடன் பிறந்தவங்க, குடும்பம், சொந்தக்காரு, உறவினர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சொந்தம்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் தான் கூட இருக்கிறாரு. எனக்கு அன்பானவர்களே, உலகத்துல யாருமே இல்லைன்னு ஒருவர் கூட சொல்லவே முடியாது. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு யாருமே சொல்லவே முடியாது. யாருமே இல்லாத ஒருத்தனுக்கு கர்த்தர் கூட இருக்கிறாரு. இயேசு சொன்னாரு சீஷர்களை பார்த்து, தாம் கல்வாரிக்கு போறதுக்கு முன்னாடி உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் அப்படின்னு. அதனுடைய சரியான பொருள் என்னன்னா, நான் உங்களை அனாதைகளாக விடேன் என்றுதான் சரியான பொருள். நான் உங்களை ஆர்ஃபனா விடேன் என்பது இன்னும் கூர்மையான பொருள். அப்போ இயேசு சொல்றாரு, உங்க இருதயம் கலங்க வேண்டாம், நான் உங்களை அனாதைகளா விடேன். உலகத்துல யாருமே அனாதையே கிடையாது. தேவன் கூட இருக்கிறாரு, கர்த்தர் கூட இருக்கிறாரு அப்படின்றதுதான் யோசேப்புக்கு இருந்த தைரியம், யோசேப்புக்கு இருந்த விசுவாசம், யோசேப்புக்கு இருந்த பலன். அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எகிப்தியனுடைய வீட்டில் தங்கி இருந்தான். அவன் வேலைகளை செய்ய ஆரம்பித்தான் அப்படின்னு. அதனால தான் முதல் தலைப்பை பார்த்தோம், யோசேப்பு வேலையில் நடந்தது என்ன. அவன் வீட்டில் வேலை செய்கிறான், போத்திபாருடைய வீட்டில் தங்கி இருந்து இப்போ வேலைகளை கவனிக்கிறான். போத்திபார் என்ன செய்தான், அவன் செய்கிற வேலைகளை பார்த்து, விதத்தை பார்த்து, ஞானத்தை பார்த்து, காரிய சித்தியை பார்த்து, அவன் செய்கிற விதங்களில் பிரியப்பட்டு ஒவ்வொன்றா 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 அவன்கிட்ட பொறுப்புகளை கொடுத்துட்டு கடைசியில எல்லா பொறுப்பையும் யோசேப்புக்கு கொடுத்துடுறான். அதுதான் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம் சொல்லுது. கவனிப்போம். 3ஆம் வசனம், கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவன் மேல நம்பிக்கை வருது, அவனுக்கு பொறுப்புகள் கூடுது, எஜமான் அவனுக்கு கொடுக்கிறாரு. 5ஆம் வசனம், அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். அங்க நிறுத்தியிருக்கணும். ஓகே. அதுக்கு பிறகு யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். இது அவனுடைய தனிப்பட்ட பர்சனாலிட்டியை சொல்லுது. இப்போ
யோசேப்பு கிட்ட இருந்த பல நல்ல குணங்களை பாருங்க. அவன் தனிமையா இருந்தான், அனாதையா இருந்தான், உறவுகள் இல்லாத இருந்தான். ஆனா கர்த்தர் அவனோட இருந்தார் என்பதை மட்டும் அறிஞ்சிருந்தான். இதனால காரிய சித்தி உள்ளவனானா, வீட்டில தங்கி இருந்தான், வேலைகளை பொறுப்பா செஞ்சான். இது நிமித்தம் அவனுக்கு இரட்டிப்பான பொறுப்புகள், வேலைகள் கூட்டி கொடுக்கப்பட்டுச்சு. போத்திபார் அவன் மேல நம்பிக்கையை வச்சான். தான் புசிக்கிற ஆகாரத்தை தவிர அவன் வேற ஏதும் யோசேப்பினிடத்துல கேட்கும்படியா அவன் வரவே இல்லை. எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தான். ஆக இதுதான் அவன் வேலையில இருந்ததும் நடந்ததும். கவனிக்க வேண்டிய நபர் போத்திபார். போத்திபார் என்றால் சூரியனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் என்று பொருள். டிவோட்டட் டு த சன். போத்திபார் என்றால் சூரியனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன். அதாவது எகிப்திய தெய்வங்களிலே சூரியனும் ஒன்று. எகிப்திய தெய்வங்கள் பல இருந்தன, பல வடிவங்களில் இருந்தன, பல உருவ வடிவங்களில் இருந்தன. அந்த தெய்வங்கள் மிருக ரூபங்களில் இருந்தன. ஊரும் பிராணிகள், நீந்தும் பிராணிகள் இவைகளின் வடிவத்தில் இருந்தன. அவர்கள் சூரியனையும் தெய்வமாக வணங்கி வந்தவர்களா இருந்தனர். அப்படிப்பட்ட அந்த தேசத்துல இவனுக்கு பெயர் போத்திபார், அதாவது சூரியனுடைய பக்தன் என்று பொருள். சூரிய பக்தன், சூரியனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் என்று பொருள். போத்திபார் 2 வேலைகளை பொறுப்பு வகுத்தான் எகிப்துல. போத்திபார் பார்வோனுடைய பிரதானியும், அதாவது an officer, ஒரு ஆபீசர் ரேங்க்ல இருந்தான். நம்பர் 2, தலையாரிகளுக்கு அதிபதியுமாய் இருந்தான். கவனிங்க 1ஆம் வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான், பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும். அதான் 1ஆம் வசனம் சொல்லுது. அப்ப 2 வேலையில அவன் பொறுப்புள்ளவனா இருந்தான். பார்வோனுடைய பிரதானி, தலையாரிகளுக்கு அதிபதி, கேப்டன் ஆஃப் த காட், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைவனாகவும் இருந்தான். ஒரு பக்கம் அலுவலக தலைவன், இன்னொரு பக்கம் காவலாளர்களுக்கு தலைவன். 2த்துக்கும் அவன் பொறுப்புள்ளவனா இருந்தான். நம்பர் 3, போத்திபார் யோசேப்பை இஸ்ரவேலரிடமிருந்து விலக்கி வாங்கினான். 39:1. யோசேப்பின் சகோதரர்கள் அவனை மீதியானரிடமிருந்து விற்றனர். மீதியானியர் அவனை இஸ்ரவேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். 37:28. இஸ்மவேலர் யோசேப்பை போத்திபாரிடம் 400 வெள்ளிக்கு விற்றனர். நம்பர் 4, போத்திபார் யோசேப்பை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணைக்காரனும் ஆக்கினான். தனக்கு உண்டானதை எல்லாம் அவனிடத்தில் ஒப்புவித்தான். 39:4-5. இது போத்திபார் குறிச்ச குறிப்புகள். குறிப்பு 2, போத்திபார் வீட்டில் யோசேப்பு. நம்பர் 1, போத்திபார் என்ன செஞ்சார்? யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் என்ன செஞ்சார்? நம்பர் 1, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். 39:2. அப்போ காரிய சித்தி உள்ளவனானான் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கர்த்தர் கூட இருக்கிறது 1, காரிய சித்தி உள்ளவனா இருக்கிறது 2. அது ரொம்ப முக்கியம். ரொம்ப பேருக்கு கர்த்தர் கூட இருக்கிறாரு. எல்லாரும் நம்புறோம், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். ஆனா சொல்றவங்க எல்லாரும் காரிய சித்தி உள்ளவங்களா இருக்கிறது இல்லை. காரிய சித்தினா என்ன? உங்ககிட்ட வேலையை கொடுத்தா முழு வேலையும் தவறு இல்லாம முடிச்சு கொடுக்கணும், குறை இல்லாம முடிச்சு கொடுக்கணும், ஞானத்தோடு முடிச்சு கொடுக்கணும், பிரச்சனை இல்லாம முடிச்சு கொடுக்கணும். எந்த பேதங்களோ தவறுகளோ நடவாம, குழப்பங்கள் வராம காரியங்களை முடிச்சு கொடுக்கணும். நிகழ்காலத்துக்கும் முடிச்சு கொடுக்கணும், எதிர்காலத்துக்கும் யோசித்து முடிச்சு செஞ்சிருக்கணும். காரிய சித்தி உள்ளவங்க ரொம்ப குறைவு. கிறிஸ்தவங்கள்ல
எல்லாரும் சொல்றோம் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் உன் கூட இருப்பாரு அப்படின்னு சொல்றோம். ஆனா காரிய சித்தி உள்ள கிறிஸ்தவங்க ரொம்ப குறைவு. நமக்கு எல்லா சோர்ஸும் இருக்குது. பரத்திலிருந்து ஞானம் வேணுமா, பரத்திலிருந்து ஞானம் கிடைக்குது. பலன் வேணுமா, பரத்திலிருந்து பலன் வருது. கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புகிற பலன் இருக்குது. ரட்சிப்பு வேணுமா, ரட்சிப்பு இருக்குது. மீட்பு வேணுமா, மீட்பு இருக்குது. சுகம் வேணுமா, சுகம் இருக்குது. ஆசீர்வாதம் வேணுமா, ஆசீர்வாதம் இருக்குது. சமாதானம் வேணுமா, சமாதானம் இருக்குது. நிம்மதி, நிம்மதி இருக்குது. ஆவியில விடுதலை வேணுமா, இருக்குது. எல்லாம் இருக்குது. ஆனா எல்லாம் இருந்தும் கிறிஸ்தவங்க காரிய சித்தி உள்ளவங்களா இல்ல. இங்கதான் ரொம்ப பேர் தப்பு பண்றோம். இங்கதான் ரொம்ப பேர் தப்பு பண்றோம். எல்லாம் பரத்திலிருந்து கிடைக்குது, எல்லாம் தேவனிடத்திலிருந்து கிடைக்குது, எல்லாம் ஆண்டவர் மூலமா இலவசமாவே கிடைக்குது. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறதே கிடையாது, உருவாக்கி கொள்றதே கிடையாது. ஏன் ரொம்ப பேரு தாங்கள் நினைக்கிறத தாண்டி வர முடியல? ஏன் இன்னும் தடுக்கி தடுக்கி கீழவே இருக்கிறோம்? நம்ம எல்லைகளை ஏன் நம்மளால தாண்ட முடியல? ஏன் உங்களுடைய எல்லைகளை நீங்க தாண்டல? உங்களுடைய லட்சியத்தை தொடல? உங்க காரியங்கள் ஏன் இன்னும் முடிக்கப்படல? இன்னும் உங்கள் கனவுகள் ஏன் பலிக்கல? ஏன் உங்களுடைய திட்டங்கள் இன்னும் நிறைவு பெறல? ஏன் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் இருக்குது. தேவன் இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, ரட்சிப்பு இருக்குது, அபிஷேகம் இருக்குது, ஞானம் இருக்குது, கிருபை இருக்குது, பலன் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நீங்க காரிய சித்தி உள்ளவங்களா மாறல. உங்க நிர்விசாரம், உங்கள் சோம்பேறித்தனம், உங்கள் மெத்தனம், உங்கள் சுணக்கம், உங்களுடைய பின்மாற்றம், நீங்கள் காரியங்களை பின்னுக்கு தள்ளி போடுறது, முன்னெச்சரிக்கை நடக்காதது, தீர்மானமா யோசிக்காதது, தெளிவா திட்டமிடாதது, வெளிச்சம் இல்லாதது, நீங்கள் எல்லாவற்றையும் மங்களாவே செஞ்சு பழக்கப்பட்டது, நேரத்தோட செய்யாதது, நேரத்தோட வராதது, எல்லாவற்றையும் தீர்க்கமா செய்து முடிக்காது, எல்லாவற்றிலும் குறை வச்சது. இதெல்லாம் காரணம். இதெல்லாம் காரணம். ஏன் உங்களுக்கு காரிய சித்தி இல்ல? எவ்வளவு நாள் தேவனை குற்றம் சாட்டுவோம்? எவ்வளவு நாள் தேவனிடத்திலேயே திரும்ப திரும்ப அடிப்போம்? ஆண்டவரே எனக்கு இது இல்ல, ஆண்டவரே எனக்கு அதை கொடுக்கலன்னு திரும்ப திரும்ப கேட்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம், எல்லாம் உங்களுக்குள்ள இருக்குது, எல்லாவற்றையும் உங்களுக்கு கூடவே வச்சிருக்கிறீங்க. ஆனா காரிய சித்தி இல்ல. இல்ல. ரட்சிப்பை விட எது உலகத்துல உங்களுக்கு பெருசு? பரிசுத்த ஆவியின் பலத்தை விட எது உலகத்துல உங்களுக்கு பெருசு? தேவ ஞானத்தை விட எது உங்களுக்கு உலகத்துல பெருசு? தெய்வீக வெளிப்பாடுகளை விட எது உலகத்துல பெருசு? தேவ கிருபையை விட எது உலகத்துல பெருசு? எந்த ஞானிக்கோ, அறிவாளிக்கோ, விஞ்ஞானிக்கோ, அரசியல்வாதிக்கோ, செல்வந்தனுக்கோ, பணக்காரனுக்கோ, விக்கிரக ஆராதனைக்காரனுக்கோ, நாத்திகனுக்கோ இல்லாத பலது உன்கிட்ட இருக்குது. ஆனால் நீ காரிய சித்தி உள்ளவனா இல்ல. எவ்வளவு வச்சிருக்கிற உனக்குள்ள? எவ்வளவு தேவன் கொடுத்திருக்கிறாரு? உனக்குள்ள இருக்கிறத பாரு. உனக்குள்ள இருக்கிறத பாரு. என்னைக்காவது உனக்குள்ள இருக்கிற திறமைய, ஞானத்தை, தேவ பலத்தை, தேவ அபிஷேகத்தை, தேவ ரட்சிப்பை, தேவனுடைய ஞானத்தை, தேவனுடைய கிருபா வரங்களை எல்லாவற்றையும் இலவசமா 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 கர்த்தர் உனக்கு கொடுத்தாரு. ஒரு காரியத்தையாவது கர்த்தர் இடத்துல நீ விலை கொடுத்து வாங்கியிருப்பியா? ஒரு காரியத்தையாவது தேவனிடத்துல காணிக்கையினால வாங்கியிருப்பியா? இல்லையே. இவ்வளவும் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. உன்னை சுத்தி பாரு, உனக்குள்ள இருக்கிறத பாரு. பார்த்தா தெரியும் நீ எவ்வளவு பெற்று இருக்கிற, எவ்வளவு வாங்கின, எவ்வளவு உனக்குள்ள இருக்குது, எவ்வளவு விசேஷித்தவன், எவ்வளவு விசேஷித்தவன் உனக்கே தெரியல. காரணம் என்ன தெரியுமா? உன் காரியங்களை நீ சரியா செய்யல. உன் காரியங்களை இன்னும் தெளிவா சரிவா செய்யல, ஒழுங்கா செய்யல, தீர்க்கமா செய்யல, ஞானமா செய்யல, நேரத்தோடு செய்யல, ப்ராப்பரா செய்யல, குறை இல்லாம செய்யல. உன் காரியங்களை உன்னாலேயே தீர்க்கமா செஞ்சு முடிக்கல. அவ்வளவு நிர்விசாரம்
உனக்குள்ள படுத்து கிடக்குது, அவ்வளவு சோம்பல் உனக்குள்ள இருக்குது, அவ்வளவு மெத்தனம் உன்னை கட்டி போட்டு இருக்குது, அவ்வளவு மெத்தனம். உன் கவனம் ஒண்ணுத்துல இல்ல, இங்கும் அங்குமா அலையுது, ஒரு காரியத்துல கமிட் ஆகல, ஆண்டவருக்குன்னு செஞ்ச ஆண்டவருக்குன்னு செய்ய வரல, மனம் அலப்பாயுது. அதனால காரியங்கள்ல ஓட முடியல, களைச்சு போட்டு கிடக்குது. நீ நினைச்ச வேலையை உன்னால செய்ய முடியல. காரிய சித்தி உள்ளவனா, காரிய சித்தி உள்ளவளா எப்ப மாறுவ? அப்படி மாறிட்டினா உன் லெவல வேற, உன் லெவல் வேற. நீ அடிமையே கிடையாது. போத்திபாரு ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி வீட்டையே பொறுப்பா கொடுத்துட்டான். அதை பார்த்துக்க, நீ கிட்ட வராத, எல்லாத்தையும் நீயே செய், சாப்பாடு மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. இன்னைக்கு எவ்வளவு பேரு போராடுறீங்க, எவ்வளவு பேர் போராடுறீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிக்க, மாற, சேஞ்ச் ஆக, உங்களுடைய தடைகளை தாண்ட போராடிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்க வேலையில இன்னும் காரிய சக்தி இல்ல, சொல்லி சொல்லி பார்த்தோம் நடக்கல, பல முறை சொல்ல வேண்டியதா இருக்குது, மாற்றம் இல்ல, பதியில ஒரு காரியத்தை பல முறை சொல்றதா இருக்குது, இருதயம் கீழ்ப்படியில, இருதயத்துல பதியில, சிந்தையில பதியில, சொல்லி சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன் தோல்வி? ஏன் பாதியில நிக்கிற? பாதியில் வாழ்க்கையில் தொங்க காரணம் என்ன தெரியுமா? நீதான். தேவன் இல்ல, தேவன் இல்ல. தேவனிடத்துல கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இயேசு உனக்குள்ள வந்த அப்பவே எல்லாமே வந்துருச்சு, ஆனா இன்னும் உனக்கு வெற்றி இல்லை. ஏன்னா அந்த தோல்விக்கு காரணமே நீதான். காரிய சித்தி உள்ளவனா நீ மாறினாதான், காரிய சித்தி காரியத்தை செய்யக்கூடியவளா முடிக்கக்கூடியவளா மாறினாதான் நீ யோசேப்பு. கர்த்தர் அவன் கூட இருந்த மாதிரி உன் கூட இருப்பாரு. கர்த்தர் அவனுக்கு வாசலை திறந்த மாதிரி உனக்கும் திறப்பாரு. அவன் உயர்ந்த மாதிரி நீயும் உயர்வ. வாலிபர்களே கவனம், உங்களுக்கு தான் சொல்றேன். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். நம்பர் 2, கர்த்தர் யோசேப்போட இருக்கிறார் அப்படின்னு போத்திபாரு சொல்றான், கண்டுபிடிச்சிட்டான். முதல்ல இருந்தார் அப்படின்னு இருக்குது, யோசேப்போட தேவன் இருக்கிறார் என்பதை போத்திபார் கண்டுபிடிச்சிட்டு, ஓ கர்த்தர் அவன் கூட இருக்கிறார், இப்பவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவன் செய்கிறதை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் அறிந்தான். அவன் கூட ஏதோ ஒன்று இருக்குது, விசேஷமா இருக்குது, கர்த்தர் கூடகிறாருன்னு அந்நியன் கண்டுபிடிச்சிட்டான், எஜமான் கண்டுபிடிச்சிட்டான். உங்களுக்கு மேல உங்க ஆபீஸ்ல இருக்கிற அதிகாரி உங்களுக்கு கூட இப்படிதான் உங்களை பார்த்தா கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு எங்க போனாலும், நீங்க ஸ்கூலுக்கு போனா, காலேஜுக்கு போனா, ஆபீஸுக்கு போனா, ட்ரைனிங்க்கு போனா, ஊழியத்துக்கு போனா, வியாபாரத்துக்கு போனா, தொழிலுக்கு போனா, எங்க போனாலும் உனக்கு மேல இருக்கிறவன் அதிகாரி உன்னை பார்த்ததுமே உன் கூட கடவுள் இருக்கிறாரு அப்படின்றத அவன் கண்டுபிடிச்சு அவன் நினைக்கணும், இவன் விசேஷித்தவன், இவன் ஸ்பெஷல் அப்படின்னு அவன் நினைக்கணும். சோ யோசேப்புக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது. போத்திபார் அவனை பார்த்து கண்டுபிடிச்சான், கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். நம்பர் 3, கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் எகிப்தியர் வீட்டை ஆசீர்வதித்தார். அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதிச்சாராம். 39:5 அந்த வீட்டையே ஆசீர்வதிக்கிறாரு ஒருத்தனால. பாருங்களேன், இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. எவனோ ஒரு பையன் எங்கேயோ ஊர்ல இருந்தவன், யார் பெற்ற பிள்ளையோ தான் வீட்டில இருந்து அது இங்க விற்கப்பட்டுச்சு, அந்த பையன் இவன் வீட்டுல வசிக்கிறான், அவன் நிமித்தம் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுதான். ஒரு அடிமையா வந்தவன்
ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறான், அவனாலேயே அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுதுன்னா, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையான நீ, விடுதலையாக்கப்பட்ட நீ உன் வீட்டுல இருக்கிறப்போ உன் வீட்டுல ஏன் ஆசீர்வாதம் இல்லை? உன் வீடு, உன் சொந்த வீடு. ஒரு போத்திபார் வீட்டுல யோசேப்பு இருந்ததுக்கே அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சு. அப்படின்னா உன் வீடு ஆசீர்வதிக்கப்படணுமே, பட்டு ஆகணுமே. ஏன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ விடுதலையானவன், நீ மீட்கப்பட்டவன், விலைக்கு வாங்கப்பட்டவன், கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன், ரத்தத்தால் மீட்கப்பட்டு கிறிஸ்துவினால முத்திரிக்கப்பட்டவன். அப்படி இருக்கிறப்போ உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படணுமே. அப்ப கேட்கணும், ஆண்டவரே நானும் மீட்கப்பட்டேன், என் வீட்டை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு கேட்கணும். உங்க வீட்டின் ஆசீர்வாதம் உங்க கையில இருக்குது. உன் வீட்டின் ஆசீர்வாதம் உன்கிட்ட இருக்குது, மீட்கப்பட்ட உன்கிட்ட இருக்குது. உன்னாலதான் உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். 5 தலைமுறை 4 தலைமுறை சாபத்துல இருக்கலாம். ஆனா நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இயேசுவினிடம் வந்த பிறகு உன் வீடு சாபத்துல இருக்காது, இருக்க முடியாது, இருக்க முடியாது. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உன் வீடு இருள்ல இருக்காது, சாபத்துல இருக்காது, வறுமையில் இருக்காது, தரித்திரத்துல இருக்காது, இருக்க முடியாது, முடியாது. இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது நீதான் உன் வீட்டுக்கு. உன்னாலதான் ஆசீர்வதிக்கப்படும், உன்னாலதான் உன் வீடு மாற்றப்படும். இதை நினைக்கணும், இதை நினைக்கணும். உங்க வீட்டுல அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா நீங்க யோசிக்கணும், ஏன் ஆண்டவரே நான் மீட்கப்பட்டேன், உங்க பிள்ளை, உங்களை ஏற்றுக்கொண்டேன், உங்க ரத்தத்தால கழுவப்பட்டேன், என் வீட்டுல ஏன் அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லணும். நான் இதை சொல்றதுக்கு காரணம், என்னாலதான் என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. ஆமா, என்னாலதான். ஏன் தெரியுமா? எங்க வீட்டுல எங்களுக்கு முன்னால இருந்த தலைமுறை அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கல, யாரும் ரட்சிக்கப்படல, எல்லாம் பரம்பரை கிறிஸ்தவங்களா இருந்தாங்க. எங்களுக்கு முன்னோருங்க யாரும் ஆசீர்வாதத்தை பார்க்கல, பெரிய ஆசீர்வாதத்தை கவனிக்கல. என்னைக்கு நான் இயேசு கிட்ட வந்தனோ அன்னைக்கு என் வீடு மாறுச்சு, சாபம் மாறுச்சு, வறுமை மாறுச்சு, தரித்திரம் மாறுச்சு, அவமானம் நிந்த மாறுச்சு. என் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வந்தது அந்த இயேசு எனக்குள்ள வந்ததுனால. இன்னைக்கு அந்த பழைய சாபம், பழைய வறுமை, பழைய தரித்திரம் இல்ல, இல்ல, விரட்டி அடிக்கப்பட்டுச்சு, விரட்டி அடிக்கப்பட்டுச்சு. ஒரு காலத்துல உட்கார்ந்து அழுதோம், என் வீட்டை யாரை காப்பாத்துவா, யார் எங்களுக்கு அப்படின்னு. இயேசு வந்த பிறகு இயேசுவை பிடிச்சிட்டோம். அந்த சாபம், அந்த வறுமை, இருள், அடிமைத்தனம் எல்லாம் நுகங்கள்லாம் முறிஞ்சிச்சு, முறிஞ்சிச்சு, முறிஞ்சிச்சு. சகோதரனே, சகோதரியே, இன்னும் நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, வறுமையில் இருக்கக்கூடாது. உனக்கு கொஞ்சம் சம்பளம் இருக்கலாம், நீ தேவனுடைய பிள்ளையா இருந்து தேவ ஆசீர்வாதம் உன்னை சுத்தி இருந்தா இந்த கொஞ்சம் சம்பளமே உனக்கு நிம்மதிய சந்தோஷமா இருக்கும். நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஆனால் இந்த தேவ ஆசீர்வாதம் உன் வீட்டில் இருந்தா இந்த ஆசீர்வாதத்தால நிம்மதியும் சந்தோஷமும் சுகமும் பலனும் மகிழ்ச்சியும் உனக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள குடியிருக்கும், குடியிருக்கும். கவலைப்படாத, உன்னாலதான் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஆமா, உன் புருஷனுடைய சம்பாதனை கிடையாது. அவர் சொல்லுவாரு, என் சம்பளம், என் வேலை, என் பணம் இல்ல. நீ ஜெபிக்கிற நபரா இருந்தா, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, நீ ஆண்டவரை நம்புற பாத்திரமா இருந்தா, உன் வீட்டின் ஆசீர்வாதம் உன்னாலதான் இருக்குது. உன் வீட்டின் விடுதலை உன்னாலதான் வந்துச்சு. உன் வீட்டில் சமாதானம் உன்னாலதான். உன் வீட்டில் இருக்கிற விடுதலையும் சமாதானம் பேராசீர்வாதம் உன்னால, பணத்தால இல்ல, பணத்தால இல்ல. அப்பனா உனக்குள்ள இருக்கிறத பாரு, உன் தேவன் உன்னை எப்படி வச்சிருக்கிறாரு பாரு. நீ கீழே இன்னும் சாபத்தில் இருக்க கூடாது,
இன்னும் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, கடன்ல இருக்கக்கூடாது, வறுமையில் இருக்கக்கூடாது, வியாதியில் இருக்கக்கூடாது, புலம்பல்ல இருக்கக்கூடாது, அழுகையில் இருக்கக்கூடாது. நீ மீட்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவள், அபிஷேகம் பண்ணப்பட்டவள், தேவனால் தொடப்பட்டவள், தேவ ரத்தத்தால் மீட்கப்பட்டு கழுவப்பட்டு அபிஷேகப்பட்டு முத்திரிக்கப்பட்ட உன்னுடைய ஆவிக்குரிய அலங்காரங்களும் மேன்மையும் உன்னதத்தையும் நீ பார்க்க தவறிட்ட. உன்னதங்களில் ஏறி உட்கார வச்சாரு கிறிஸ்து. நம்ம உன்னதங்களை தூக்கி உட்கார வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற, உயர்ந்த இடத்துல இருக்கிற உன்னதமானவர் மறைவில் இருக்கிற எல்லாமே உன்னதம் உனக்கு. இந்த தரித்திரம், இந்த வறுமை, இந்த கடன், இந்த பிரச்சனை, இந்த நிம்மதி இல்லாத சூழல், இந்த புலம்பல், அழுக, இவைகள் விசுவாசியின் வீட்டில் இருக்கக்கூடாது. வேரோட பிடுங்கி தூக்கி நரகத்துல தூக்கி எரியணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னால என் வீட்டை ஆசீர்வதிக்கப்பட போறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னாலதான் ஆண்டவரே என் வீடு ஆசீர்வதிக்கப்படுது, என்னாலதான், எனக்குள்ள நீங்க வந்ததுனாலதான் ஆண்டவரே, இந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறதுனால, இந்த இயேசுவின் நாமம் நான் அறிக்கை பண்றதுனால, இந்த இயேசுவை நம்புறதுனால எனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் என் வீட்டு முழுவதும், வீட்டை சுற்றிலும் பரவுவதாக. உனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் உன் வீட்டை சுத்தி பரவுது. உன்னாலதான். யோசேப்பால அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. இதுவரைக்கும் இல்லாத ஆசீர்வாதம் அவனால வந்துச்சு. நம்பர் 4, கர்த்தரின் ஆசீர்வாதம் அவன் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் இருந்தது. ஆதியாகமம் 39:5 வாசிங்க பாப்போம். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. பாருங்க, திரும்ப திரும்ப சொல்லுது எப்படி ஆசீர்வதிச்சாரு. திடீர்னு வந்த ஆசீர்வாதம். எவனையோ ஒரு பையனை விலை கொடுத்து வாங்கினா, அந்த பையன் வீட்டுக்கு வந்ததும் ஆசீர்வாதம் வந்துருச்சு. இயேசு உன்னையும் என்னையும் விலை கொடுத்து வாங்கினாரு, ரத்தம் கொடுத்து வாங்கினாரு. கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அந்த ஈவு, அந்த ரத்தம் கொடுத்து வாங்கிட்டாரு. அப்போ போத்திபார் யோசேப்ப விலை கொடுத்து வாங்கின மாதிரி தேவன் இயேசுவின் விலையை கொடுத்து உன்னை வாங்கினாரு. போத்திபார் வீட்டில் யோசேப்பு இருந்தபோது ஆசீர்வாதம் எப்படி அந்த வீட்டாருக்கு வந்ததோ, அதே மாதிரி விலை கொடுத்து வாங்கப்பட்ட உன்னால உன் வீட்டுக்கு ஆசீர்வாதம். நீ போற வீட்டுக்கு ஆசீர்வாதம். பெண்களுக்கு சொல்றேன், நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருந்தா நீங்க போற வீட்டுக்கு ஆசீர்வாதம், நீங்க போன வீட்டுக்கு ஆசீர்வாதம். புருஷன் வீட்டுக்கு வலது காலை எடுத்து வச்சு போக சொன்னாங்களே, வலது காலில் ஆசீர்வாதம் இல்லை, வலது காலையும் இல்லை, இடது காலையும் இல்லை. வரதட்சணை கொடுத்ததுனால இல்லை, வாங்கினதுனாலையும் இல்லை. தேவன் உன்னை மீட்டு உன்னை ரட்சித்து அபிஷேகம் பண்ணினதுனால, அந்த ரட்சிப்பின் தேவன் உனக்குள்ள இயேசு என்ற நாமத்தில் இருக்கிறதுனால நீ போற வீடு கூட ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. போற வீடு ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதம் தான் அந்த வீட்டுக்கு தேவை, அந்த விடுதலை தான் அந்த வீட்டுக்கு தேவை. அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போங்க. ஆண்களுக்கு சொல்றேன், உங்க வீட்டுக்கு வர பெண்கள் நகைகளையும் தங்கத்தையும் கொண்டு வராங்களான்னு பார்க்க கூடாது. இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தோட வராங்களான்னு பார்க்கணும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வருதான்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்களா, தேவனை நேசிக்கிற பெண்கள், தேவனை அன்பு கூறுகிற பெண்கள் இருக்கிறாங்களான்னு தேடணும். 100 சவரனை தேடக்கூடாது. நமக்கு வியாபாரி, அவங்களும் வியாபாரி, நமக்கு சொந்த வீடு, அவங்களுக்கும் சொந்த வீடு, நமக்கும் ஒரே பையன், அவங்களுக்கும் ஒரே பொண்ணு, அப்படி தேடக்கூடாது.
அந்த பொண்ணு கர்த்தரை அறிஞ்சவளா, ஆசீர்வாதம் உள்ளவளா, தேவனுக்கு பயப்படுறவளா, அப்படி பார்த்து தான் பெண்ணு வீட்டுக்கு வந்தா உன் வீட்டுக்கு ஆசீர்வாதம், உங்க பிள்ளை வீட்டுக்கு ஆசீர்வாதம், உங்க மகனுக்கு ஆசீர்வாதம், உன் சந்ததிக்கு ஆசீர்வாதம். பணம் போயிடும், பணம் போயிடும். ஆனா தேவனால மீட்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு மேல இருக்கிற உள்ள இருக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமா தங்கி இருக்கும். அப்படி பார்க்கணும். ஒரு ரபேக்கால் வந்ததுனால தான் ஈசாக்குக்கு வீட்டிலேயே ஆசீர்வாதம் வந்துச்சு, சிரிப்பு வந்துச்சு. அப்படிதான் பெண்ணை கூட்டு வந்தான். அதனால நீங்க போற வீடுகளுக்குள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு போங்க. கொஞ்சம் காசு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கூட சிலருக்கு ஆயத்தம் இல்லை. அந்த 2 சவரம் குறையுது, அந்த பொண்ணே வானானிட்டன்றவங்க எவ்வளவு பேரு? 2 சவரம் குறைஞ்சதுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கல, கல்யாணம் நின்றுச்சு, பாதி காசு கொடுக்கல, நிறுத்திட்டோம். அப்படியெல்லாம் எவ்வளவு பிரச்சனை. பணத்துக்காக ஒரு ஆஃபரை மிஸ் பண்ணது, பணத்துக்காக கல்யாணத்தை நிறுத்துனது, பணத்துக்காக ஆஃபரை வானானது, பணத்துக்காக அந்த பெண்ணை வானானது. இப்படி செய்யக்கூடாது. ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வேணும்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் வீட்டுக்குள்ள வரணும். ஞாபகம் வைங்க, என் செய்தியை தூரத்திலிருந்து கேட்கிறவங்களே, உன் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா, எல்லா வகையிலும் ஆசீர்வாதம் வேணும்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவன் பட்டவள் உன் வீட்டுக்கு வரணும். அப்பதான் ஆசீர்வாதம். ஓகே. போத்திபார் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் யோசேப்பிடம் ஒப்பு கொடுத்து விட்டான். அந்த அளவுக்கு யோசேப்பு நம்பிக்கைக்குரியவனா, காரியங்களை செய்கிறவனா இருந்தான். நம்பர் 6, போத்திபார் தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்தும் விசாரியாதிருந்தான். ஆதியாகமம் 39:6. நம்பர் 7, யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனா இருந்தான். ஆதியாகமம் 39:6. கவனியுங்கள், காரிய சித்தி உள்ளவன் யோசேப்பு, காரியங்களை செய்கிறவன் யோசேப்பு, தனக்கு ஊழியக்காரனா இருந்தவன் யோசேப்பு. அதாவது போத்திபாருக்கு ஊழியக்காரனா இருந்தவன் யோசேப்பு, தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனாய் மாற்றப்பட்டவன் யோசேப்பு. அப்போ வரிசையா அவனுடைய உயர்வு வந்துச்சு, வரிசையா தெரியுது. அவன் தனியா வந்தான், அடிமையா வந்தான், விலைக்கு வாங்கப்பட்டான், காரிய சித்தி உள்ளவனா இருந்தான், காரியங்களை செஞ்சான், பிறகு எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனா ஆக்கப்பட்டான். உயர்வு படிப்படியா வந்தது. அதுதான் அவன் வாழ்க்கையில நடந்த முதல் பகுதி. பகுதி 2, யோசேப்பு வீட்டில் இருந்தபோது நடந்தவை. ஆதியாகமம் 39:7 முதல் 19. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்கு போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே ஓடிப்போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோட சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன்,
நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிவிட்டான் என்று சொன்னாள். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போனான் என்றாள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. ஓகே, இரண்டாவது பகுதி இந்த அதிகாரத்தில் யோசேப்புக்கு நடந்தது போத்திபாருடைய மனைவியின் நிமித்தம். முதல்ல போத்திபாருனால யோசேப்புக்கு நடந்த காரியங்கள். இப்ப போத்திபாருடைய மனைவியின் நிமித்தம் யோசேப்புக்கு நடந்த காரியங்கள். நம்பர் 1, போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மீது கண் போட்டால். 39:7. நம்பர் 2, போத்திபாரின் மனைவி யோசேப்பை அழைத்தாள். 39:7 முதல் 13. நம்பர் 3, போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மீது பழி போட்டாள். 39:14 முதல் 19. இப்போ இந்த பெண்ணை குறித்து பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே அவளுடைய பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த போத்திபாருடைய மனைவியை பற்றி ஒரு குறிப்பு இருக்குது. அவளது பெயர் ஜலிகா என்பது வெளி புத்தகத்தில் இருந்த சில குறிப்புகள். இவளுடைய பெயர் ஜலிகா. போத்திபாரினுடைய மனைவியா இருந்தால் இவள் யோசேப்பின் மீது ஆசை வைத்தாள். 39:6 சொல்லுது, கடைசி பகுதி, யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனா இருந்தான் அப்படின்னு செய்தி சொல்லுது. அப்ப யோசேப்புக்கு இயற்கையான அழகு இருந்துச்சு. அந்த அழகுனால அவனுக்கு சோதனையும் வந்துச்சு. அப்போ அழகா இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றது இந்த பாட பகுதி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்கள் அழகு உங்களுக்கு தேவன் கொடுத்தது, தேவனால் வந்தது. ஆனா அந்த அழக பரிசுத்தமா காத்துக்கணும். உங்களுடைய அழகுனால உங்களுக்கே சோதனைகள் வரும். அப்ப யோசேப்புக்கு அது வந்துச்சு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு நான் அந்த புத்தகத்துல படிக்கிறப்ப ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் அந்த புத்தகத்துல வர அந்த நிகழ்ச்சிகள். சோ யோசேப்பு என்ன பண்ணுவான்னா, தினந்தோறும் அந்த வீட்டுக்குள்ள போவான், வேலை செய்வான், வருவான். அப்போ ஜலிகா அவனை பார்ப்பான். அவள் யோசேப்பின் மேல பார்வை விழுந்துச்சு. இவன் இவ்வளோ அழகா இருக்கிறான், இவ்வளோ காரியங்களை நேர்த்தியா செய்யறான், இவ்வளோ அறிவுள்ளவனா இருக்கிறான் அப்படின்னு அவனை இவள் விரும்பினாலாம். விரும்பி விரும்பி அவனை நேசித்தான். எகிப்துல இது சகஜமான ஒண்ணு, திருமணமானவங்க பாவம் செய்யறது. அதனாலதான் ஆபிரகாம் எகிப்துக்கு போனப்ப தன் மனைவிய சகோதரி என்று சொன்னான். ஏன் மனைவின்னு சொன்னா அவனை கொன்று இவளை உயிரோட வைத்துக் கொள்ளுவாங்கன்னு. அப்போ எகிப்துல அன்னைக்கு இருந்த கலாச்சாரத்துல திருமணமானவங்க தவறு செய்யறது சகஜமா இருந்துச்சு. ஆனாலும் பெண்ணானாலும். இங்க வெளிப்படையா எழுதுறதுக்கு காரணம், அபிமலேக்கு அப்படி தப்பு பண்ணா, பார்வோன் அப்படி தப்பு பண்ணா. அப்போ அந்த கலாச்சாரம் மேரேஜுக்கு பிறகு ரொம்ப லூசா இருக்கிற கலாச்சாரம். அவ்வளோ கேட்பாரு இல்ல, அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரமா இருந்தது. இதுக்கு முன்னாடி வாஸ்த இடங்கள்ல திருமணமானவன் திருமணமான பெண்ணை சிறப்படுத்தி வச்சிருந்தான். ஆபிரகாம் காலத்துல அப்படி நடந்துச்சு, ஈசாக்கு காலத்துல அப்படி நடந்துச்சு. எல்லாமே மேரிட் பீப்புள். அதே மாதிரிதான் இங்க. இது ஆண்களுக்கு நடந்தப்ப வெளியே இருந்துச்சு. இது பெண்ணால நடக்கிறதுனால ரகசியமா வீட்டுக்குள்ள நடக்குது. ஒரு பெண், இந்த எகிப்து தேசத்து பெண் இந்த காரியத்தை தனக்கு பர்சனலா ஆக்கிட்டா. இது தப்பு, இப்படி செய்யறது தப்பு,
தான் ஒருவனுடைய மனைவியா இருந்து இப்படி செய்வது தப்புன்னு அவளுக்கு தெரியல. அந்த கலாச்சாரம் அதுக்கு உதவியது, அந்த சமுதாயம் அதை தப்பா நினைக்கல. சரி, தேவனுடைய பிள்ளைங்க, தேவ சமுதாயம் எப்படி இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம அப்ரோச் பண்றது என்பதுதான் இந்த பகுதியில வர பாடம். யோசேப்பு அழகா இருந்தான். அவள் தினந்தோறும் அந்த வீட்டில் பார்த்தா. அப்போ பேசுவாளாம், யோசேப்பு உன் முடி எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, இந்த முடியில நீ எவ்வளவு அழகா இருக்கிற தெரியுமா அப்படின்னு. அவன் சொல்லுவானா, இதை கொடுத்தது தேவன், தேவன் எல்லாருக்கும் தானே முடி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானா. இன்னொரு நாள் சந்திக்கிறப்ப, யோசேப்பு உன் கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, இந்த கண்ணு பார்க்க பார்க்க ரசனையா இருக்குது அப்படின்னு சொன்னாலாம். அவன் சொன்னானா, ஆண்டவர் எல்லாருக்கும் தானே கண்ணு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானா. இன்னொரு நாள், யோசேப்பு நீ பேசுற வார்த்தைகள் எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா அப்படின்னு. ஒவ்வொரு காரியத்திலையும் யோசேப்பை ரசிச்சு ரசிச்சு பாராட்டினா, யோசேப்பை வெளிப்படையா அழைச்சா, அப்போ யோசேப்பு ஒவ்வொன்றையும் தவிர்த்துட்டே போனானோ. இவன் தவிர்த்துட்டு போறதுனால இவள் சுகவீனம் ஆயிட்டாலாம். லவ் சிக் அப்படின்னு அதுக்கு பேரு. ஒருத்தனை நேசிச்சு 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 சிக்காயிருது. இந்த பெண் அப்படி சிக்காயிட்டாலாம். அப்போ இவளுடைய தோழிங்கெல்லாம் வந்து, ஹேய் நீ எதுக்கு சிக்கான, உனக்கு என்ன குறை, எல்லாமே தானே இருக்குது, நீ ஏன் சிக்கார அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு வைத்தியம் பார்த்தாச்சு, எதுவுமே இல்லை, எல்லா வசதி இருக்குது, குறையே இல்லை, நீ ஏன் சிக்காயிட்ட அப்படின்னு. அவ என்ன பண்ணாலாம், ஒரு நாள் எலுமிச்சை பழத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் சிநேகிதைங்க எல்லாருக்கிட்டையும் எலுமிச்சை பழத்தை கொடுத்தாலாம். எல்லாரும் ஒரு ஒரு எலுமிச்சை பழம் கையில் வச்சிருந்தாலுங்க. கையில் கத்தி கொடுத்தாலும், கத்தியை கொடுத்து இதை வெட்டுங்க எலுமிச்சை பழத்தைன்னு சொல்லிட்டு யோசேப்பை ஆள் அனுப்பி, யோசேப்பு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த அறையை கடந்து போ சொல்லு அப்படின்னு ஆள் விட்டு அனுப்பி யோசேப்பு கிட்ட சொல்ல சொன்னா ஜலிகா. அதே மாதிரி யோசேப்பு என்ன நடக்குதுன்னு தெரியாம அந்த அறையில நல்லா உடுத்திட்டு யோசேப்பு நடந்து போறானாம். அப்போ எலுமிச்சை பழத்தை வெட்டி இருந்த எல்லா பெண்களும் யோசேப்பை பார்த்ததும் அவன் மேலேயே கண்ணை வச்சு கையை அறுத்துக்கிட்டாங்களாம். எலுமிச்சை பழத்தை அறுக்கிறதுக்கு பதில் எல்லார் கையும் ரத்தமா இருக்குதாம். அப்போ செலிசா கேட்டாலாம், என்ன எல்லாரும் கையை வெட்டிட்டு இருக்கிறீங்க, எலுமிச்சை பழத்தை தானே அறுக்க சொன்னேன்னு. அப்படி இல்லை, இந்த அறையை கடந்து போனானே ஒரு வாலிபன், அந்த வாலிபனுடைய கண்களை பார்த்தேன், அந்த முகத்தை பார்த்தேன், அதுக்கு பிறகு வேற எதுவுமே எனக்கு தோணல, அவனையே பார்த்து கொண்டு இருக்கணும் போல இருந்துச்சு, அவனையே பார்த்ததுனால நான் எலுமிச்சை பழத்தை அறுக்கிறதுக்கு பதில் கையை அறுத்துக்கிட்டேன் அப்படின்னாங்களாம் அவள் தோழிங்க. அப்ப இவ சொன்னாலாம், ஒரு நாள் பார்த்ததுக்கு கையை அறுத்துக்கினீங்களே, நான் தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்னாலும். அப்போ எந்த அளவுக்கு யோசேப்பு சோதிக்கப்பட்டான் அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. ஒரு தேவனுடைய பிள்ளை, வாலிப பெண் தன்னை எப்படி சோதனைகள் மத்தியில, எவ்வளவு சோதனையின் மத்தியில தன்னை காத்து கொள்ள வேணும்ன்றதுக்கு பாடம் இது. போத்திபார் மனைவி சொன்னா, நான் அவனை தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கிறேனே, அப்ப எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னதோ அவளுங்க யோசித்தாங்களாம், ஆமா நீ சிக்கானதுக்கு சரிதான் காரணம்னு. இவைகளில் ஒன்றும் போத்திபாருக்கு தெரியாது. ஆனால் இது தொடர்ந்து நடக்குது. இப்படி நடக்கிறப்ப நித்தம் அவனிடத்துல பேசினான், அவன் பேச்சுக்கு இடம் கொடுக்கல. யோசித்து பாருங்க, போத்திபார் மனைவி அழகுள்ளவளா இருக்கணும், வசதி உள்ளவளா இருக்கணும், எல்லா வாய்ப்புகளும் அவளுக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆண் அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு பெண்ணை சந்திச்சா அந்த ஆண் எப்படி விழாத இருப்பான்?
அது பெரிய சோதனை. பல ஆண்கள் இங்க தவறி இருக்கிறாங்க. உலகத்துல ரொம்ப சகஜமா பல ஆண்கள் இப்படி தவறி இருக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல வழுக்கி விழுந்தவனுடைய வாழ்க்கை திரும்ப எழும்புறது மிக கடினமாயிருச்சு, ரொம்ப கடினமாயிருச்சு. எத்தனையோ பேர் அப்படி. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி யூதா தன் மனைவி இறந்துட்ட பிறகு தன்னால தனிமையா இருக்க முடியலன்னு வழியில போறப்ப ஒரு பெண்ணை பார்த்துட்டு போனானே. ஒரு ஆணால, ஒரு பெண் தீனால் அழகா இருக்கிறான்னு அந்த தீனால சீகேம் கற்பழித்தானே. ஒரு சிம்சோர், அந்த பெலிஸ்தியல அந்த பெண் அழகா இருக்கிறா, கண்ணுக்கு அழகா இருக்கிறா, பார்வைக்கு அழகா இருக்கிறான்னு தன்னையே விட்டு கொடுத்துட்டானே. ஒரு தாவீது குளிக்கிற ஒரு பெண்ணை பார்த்து வர வச்சு தன் புருஷனையே கொலை பண்ணானே. ஒரு சாலமோன் ஒவ்வொரு பெண்ணையும் பார்த்து விதவிதமா திருமணம் பண்ணானே. அப்போ வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆண்களா இருந்தாலும் இந்த சோதனையில தாண்டி வருவது என்பது அவங்களுக்கு சவால். எத்தனையோ குடும்பங்கள் இப்படிப்பட்ட சூழல்ல ஆண்கள் வழுக்கி விழுந்ததுனால குடும்பங்கள் உடைஞ்சி சின்ன பின்னமாயிடுச்சு. அப்போ இது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம். ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் ரெண்டு பேருக்குமே இது சோதனை தான். அப்போ இந்த காரியங்கள்ல தேவ பிள்ளைங்க கவனமா இருக்கணும்ன்றத தீர்க்கமா முடிவு பண்ணி இருக்கணும். யோசேப்பு முதல் சாய்ஸ்லயே முடிவு பண்ணிட்டான், இது என்ன வந்தாலும் இதுக்கு நோ தான் அப்படின்னு. அவன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்லயே முடிவு பண்ணிட்டான், இது டிஸ்டர்பா இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், ரொம்ப நமக்கு யோசனையா இருக்குது, இது திரும்ப திரும்ப வருது. ரொம்ப பேர் பாவத்தோட விளையாடுறோம், ரொம்ப பேர் இப்படிப்பட்ட உறவுகளுக்கு நேரம் செலவிடுறோம், ரொம்ப பேர் இப்படிப்பட்டது சகஜமா டீல் பண்றோம், சீரியஸா எடுக்கல. சகஜமா சிரிக்கிறோம், சகஜமா பேசிடுறோம், சகஜமா லெட்டர் எழுதிடுறோம், சகஜமா டெக்ஸ்ட் பண்ணிடுறோம், சகஜமா போட்டோ அனுப்பிச்சிடுறோம், சகஜமா மீட் பண்ணிடுறோம், சகஜமா தோல் மேல கை போட்டுறோம், சகஜமா கையை பிடிச்சி நடக்கிறோம், சகஜமா இருக்குது. இதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்பாயானால் நீ விழறதுக்கு ஒரு இமிதான் இருக்குது. நீ ஆல்ரெடி மனசுல விழுந்துட்ட, இருதயத்துல விழுந்துட்ட, இப்ப சரீரத்துல விழல, அவ்வளவுதான். அப்படி எவ்வளோ உறவுகள் இன்னும் ஊசலாடி கொண்டிருக்குது. ஒரு சில உறவுகள் விழுந்து போய் கிடக்குது, எழுந்துக்கவே முடியல. ஒரு சில உறவுகள்ல விழுந்து எல்லாத்தையும் இழந்து போயும் கிடக்குது. பணத்தை இழந்தாச்சு, அன்பை இழந்தாச்சு, உண்மையை இழந்தாச்சு, வீட்டுல நட்பை இழந்தாச்சு, வீட்டுல காட்ட வேண்டிய பொறுப்புகள்ல நேசத்தை இழந்தாச்சு. மறைமுகமா நடக்கிறதுனால எல்லாமே இழந்து போய் கிடக்குது. அப்போ இப்படிப்பட்ட சூழல்கள்ல காரிய சுத்தி உள்ள ஒரு யோசேப்பு முதல்லயே செக் வச்சான், நோ, இந்த இடத்துல ஸ்டார்டிங்லயே நோ, வளர விடாத, வளர விடாத, ஸ்டார்டிங்லயே நோ. அந்த நோவை முதல்லயே போட்டு வை, அதுதான் உனக்கு நல்லது, அதுதான் உனக்கு நல்லது. கவனிங்க, பாலியல் ஒரு நாளும் திருப்தியை கொடுக்காது, போதும்னு சொல்லாது, வேண்டான்னு சொல்லாது, வேண்டான்னு சொல்லாது. அது விசுவாசியோ அவிசுவாசியோ, ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ, உலகத்துல இது மிகவும் சகஜம், சமுதாயத்துல சகஜம், வாழ்க்கையில சகஜம். ஆனால் கோடு போட்டு எச்சரிக்கையா இருக்க வேண்டியது ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும். இது விசுவாசிக்கு மட்டும் இல்லை, அவிசுவாசி வாழ்க்கையானாலும் உலகத்தான் ஆனாலும் இதுதான், இதுதான், இதுதான் நியதி, இதுதான் கட்டளை. நீங்க வேலை செய்யற இடத்துல அநேகரோட பழகத் தோணும், ஊழியம் செய்யற இடத்துல அநேகரோட பேச தோணும், சபைக்கு வர இடத்துல அநேகரை பார்க்க தோணும், நீங்க படிக்கிற இடத்துல அநேகரோட பழக தோணும். ஆனால் கவனம், முதல்லயே சில தடுப்புகளை உங்க வாழ்க்கையில வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த தடுப்புகள் இல்லைன்னா
நீங்கள் தடுக்கி விழுவது எளிது, நடந்துவிடும், நான் ஜெயிச்சிருவேன், இதெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு யாரும் வீரவசனம் பேச முடியாது. விழுவது என்றால் அதுக்கு பல வழி இருக்குது. ஆனால் விழக்கூடாது என்றால் ஒரே வழிதான், நோ. முதல்ல நோ. அப்படிதான் யோசேப்பு சொன்னான், நோ அப்படின்னு. அதுக்கு பிறகு பேசுறா, நடக்கல. அதுக்கு பிறகு ஒரு நாள் எகிப்துல நாணல் திருவிழா நடக்குமா. அப்படி நாணல் திருவிழா நடக்கிறப்ப வீட்டில் இருக்கிற எல்லாரும் அந்த திருவிழாக்கு போவாங்களாம். அந்த திருவிழாக்கு போய் எல்லாரும் பாடி நடனம் ஆடுவாங்களாம். அதுல ராஜா, ராஜகுமாரத்திங்க, அதிகாரிங்க எல்லாருமே அன்னைக்கு போவாங்களாம். அன்று ஜலிகா, போத்திபாருடைய மனைவி, போகல. அன்னைக்கு அவ வீட்டில் இருக்கிறா. வழக்கமா யோசேப்பு வேலை செய்ய வந்தான். யாருமே வீட்டில் இல்லை. வீட்டில் வேலை செய்யவும் யாரும் இல்லை. இவங்க 2 பேர் தான். அப்படி இருக்கும் பொழுது இவள் போய் அவனிடத்துல திரும்ப கேட்கிறா. அவன் நோ சொல்றான். அவனிடத்துல இவ கோபமா பேசுறா, நோ சொல்றான். அன்னைக்கு வாக்குவாதம் உண்டாகுது. நான் இவ்வளவு நாள் கேட்டுட்டு இருக்கிறேன், நான் கேட்கிறேன், நான் நினைச்சா உன்னை சிறையில கூட தள்ள முடியும், என் அதிகாரம் உனக்கு தெரியும், நானே இறங்கி வந்து உன்கிட்ட கேட்கிறேன், ஆனா நீ நோ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்ற பேச்சுக்கு வாக்குவாதம் ஆகி கடைசியா கேட்கிறேன் வரையா இல்லையா அப்படின்ற இடத்துக்கு அவ வந்துட்டான். இந்த சூழல் வந்ததுமே யோசேப்பு தன்னை அவளிடத்திலிருந்து பிரிச்சு கொள்ள பார்க்கிறான். இது ஈர்க்கமா போகவோ கடைசியா அவளும் மிரட்ட, இவனும் சொல்ல, கடைசியா அவள் கிட்ட இருந்த அந்த பிடியில் இருந்த விலகி ஓடுவதற்கு யோசேப்பு ஆயத்த மாட்டான். தன் ஆடைய விட்டுட்டு வெளியே ஓடுறான். அந்த நிகழ்ச்சியிலிருந்து அவன் மேல கோபத்தை காட்ட தொடங்கிட்டான். அப்போ இந்த கோபம் தான் அவளை அடுத்த அடிக்கு தள்ளுச்சு. யோசேப்பினுடைய ஆடைய கையில வச்சு எல்லார்கிட்டையும் பழி போட்டு பேச ஆரம்பிச்சான். அப்பனா இது தினந்தோறும் ஒரு ஷார்ட் டேர்ம்ல நடந்த நிகழ்ச்சி இல்ல, நித்தம் நித்தம் அவனிடத்தில் பேசின நிகழ்ச்சி. இந்த சூழல் முடிவுக்கு வந்ததும் அவ சொன்னா, பாருங்க எபிரேயன், அந்த எபிரேய பையன் என்ன பண்ண பாருங்க, இங்க கொண்டு வந்தீங்க, அவன் என்னிடத்துல சரசம் பண்ண வந்தான், என்னிடத்துல அவன் இப்படி அழைச்சான், பாருங்க அவன் ஆடை இங்க இருக்குது அப்படின்னு அப்படியே ரெக்கார்ட திருப்பினான். இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு காரியத்துல பொய் சொன்னா உண்மை இல்லாத இருந்தா இன்னொரு காரியத்திலையும் உண்மை இல்லாத போகும் அப்படின்னு தெரியுது. தன் கணவனுக்கு தெரியாத அவள் செய்த தவறு இப்போ மற்றவங்களுக்கு தெரியும்படி பொய் சொல்றா. அப்போ பாவம்ன்றது ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்ட்ரா கூடிக்கிட்டே போகுது. அதான் பாவம். பாவம் இருக்குது, அது பாய்சன் மாதிரி. அது ஒரு டிராப் உள்ள வந்துட்டா அப்படியே வளர்ந்துகிட்டே போகும். அது ஒரு தப்பு செய்ய வச்சுட்டா அப்படியே வளர்ந்துகிட்டே 2வது தப்பு 3வது தப்பு போயிடும். ஒரு தடவை மனசாட்சியை கடினப்படுத்திட்டா அப்படியே கடினமாயிட்டே போயிடும். ஒரு தடவை சடிக்கு விழுந்து எழுந்துக்காம போனா, சுதாரிக்காம போனா, மனசாட்சியை குத்தப்படுத்தாம போனா அது அப்படியே சகஜமாயிடும். அதுக்கப்புறம் மனசாட்சி குத்தாது, இருதயம் குத்தாது, விழுந்தது தெரியாது, அது தப்பா தெரியாது, பாவமா தெரியாது. அது அப்புறம் நமக்கு சகஜமாயிட்ட பிறகு எல்லாம் ஆயிடும், எதுவுமே இருதயத்துல குத்தாது. இப்படி பலர் இருதயத்துல கடினமாகிறதுனால விசுவாசியான பிறகு கூட சுதாரிக்கல, எழும்பல, குத்தப்படல, தப்புன்னு தெரியல. செய்திகள் கேட்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு, வார்த்தை வருது, வேதத்தை படிக்கிறப்ப தப்புன்னு தெரியுது, இருதயம் குத்தப்படல. ஏன்? அது கடினமாய் போயிடுச்சு. இப்போ அதுல இருந்து வெளியே வர முடியல. அதனாலதான் பின்னால வெளியே வர முடியாது. முதல்லயே அரணை போடு, பின்னால எழும்பவே
முடியாது. முதல்லயே அரணை போட்டு நோவை டோரை க்ளோஸ் பண்ண, இருதயத்தின் கதவுகள் பூட்டப்படட்டும். அதுதான் எச்சரிக்கை. காரிய சித்தி உள்ளவன் இதிலையும் கவனமா இருப்பான். எனக்கு அன்பானவர்களே, நான் கடினமா பேசுவது போல தோன்றும், ஆனா நிஜம் இதுதான். இது பயங்கரமான ஒன்று, ஆபத்தான ஒன்று. இது உங்களுக்கு அறிவுரையா சொல்றேன், ஆதங்கமா சொல்றேன், எச்சரிக்கையா சொல்றேன், பார்த்ததுனால கேட்டதுனால சொல்றேன். யோசேப்பு அதிலிருந்து வெளியே வந்துட்டான். இது பெரிய வெற்றி அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில. பெரிய வெற்றி, பெரிய வெற்றி. வாலிபர்களே, வாலிப பெண்களே, நீங்க வேலை செய்யறப்ப, நைட் டியூட்டி பார்க்கறப்ப, எல்லாரோட சகஜமா பழகிற வேலைகள் இருக்குமானால் கவனமா இருங்க. நோ சொல்லுங்க, காத்து கொள்ளுங்க. வேலை உங்களுக்கு சோதனையா இருக்குமானால் அந்த வேலையை விட்டு தூக்கி எறிய கூட தயங்க கூடாது. உன்னுடைய பரிசுத்தம் உன்னுடைய வேலையை விட முக்கியம். யோசேப்பு வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடுறான். ஓகே, நம்பர் 4, அவன் யோசேப்பினிடம் நித்தம் பேசினாள். 39:10. அவள் யோசேப்பின் வஸ்திரத்தை பற்றி பிடித்தாள். 39:10. அவள் யோசேப்பு ஓடி போனதும் பழியை அவன் மீது போட்டாள். 39:14. அவள் யோசேப்பை பற்றி பொய்யாய் தன் கணவனிடம் சொன்னாள். 39:16, 18. அப்போ நேசிச்சவ இப்போ வெறுப்ப காட்டுறான். இப்போ அந்த வெறுப்பு கூட அவனுக்கு பாதகமாயிடுச்சு. இந்த 2வது பகுதியில் யோசேப்பு வீட்டில் நடந்தது. பாவத்திற்கான வழி என்ன புரிஞ்சுக்க முடியும்? இந்த போத்திபாருடைய வீட்டில் நடந்ததிலிருந்து என்ன புரிஞ்சுக்கலாம், என்ன பாடம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்பர் 1, வசனம் சொல்லுது, கண் போட்டால் கண்ணு ரொம்ப முக்கியம். 39:7. அப்போ எல்லாரும் நம்முடைய கண்களை காத்து கொள்ளணும். கண்கள் ரொம்ப முக்கியம். நம்பர் 2, நித்தம் பேசினால். 39:10. அப்போ இந்த நித்தம் பேசுறது கூட தவறு. அப்போ பேச்சில் கவனம் இருக்கணும், ஷார்ட்டா இருக்கணும், குறைவா இருக்கணும், அது நல்லதுக்கா இருக்கணும். அப்போ கண் பார்வை, வாய் பேச்சு. நம்பர் 3, தனியா இருக்கும்போது அவள் அவனை சந்திச்சு அழைத்தாள். அப்போ தனிமை கூட ஆபத்து. அப்ப இது 3லும் நம்ம கவனமா இருக்கணும். நம்ம பார்வை, நம்ம பேச்சு, நம்மளுடைய இடம், இது 3த்துல கவனமா இருந்துட்டா நம்ம இப்படிப்பட்ட சோதனைகள்ல இருந்து காத்துக்கொள்ள முடியும். இதுதான் முக்கியம். இதுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது, ஆனா பெண்ணா கிடையாது. இது ஆண் செய்யற தப்பு, இது பெண் செய்யற தப்பு அப்படி கிடையாது. யாருக்கும் நடக்கும், எப்பவுமே நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும், எல்லா வயசினருக்கும் நடக்கும். அப்ப இது எல்லாருக்குமே பொதுவான ஒண்ணு, கவனமா இருக்க வேண்டிய ஒண்ணு. குறிப்பு 3, பாவமான செயல் அழைப்புக்கு இணங்காதிருத்தல். அந்த பெண்ணு அழைச்சா யோசேப்பு நோ சொல்லிட்டான். நம்பர் 2, பாவம் பெரிய பொல்லாங்கு என நினைத்தல். நம்ம நினைக்கணும் இது ரொம்ப தப்பு அப்படின்னு நினைக்கணும். ரொம்ப பேர் அப்படி நினைக்கிறதே கிடையாது. பாருங்களேன், இது தப்பு அப்படின்னு இப்பெல்லாம் யாருமே உணர்றதே கிடையாது. நான் பார்க்குறேன் இப்போ சமீப நாட்கள்ல ஒரு தப்பு செஞ்சுட்டு திட்டினா அதுல ஒரு பதட்டமே இல்லை. ஐ எம் சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு 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 அப்படின்னு ஒரு பதட்டம் வர்றதே இல்லை இப்பெல்லாம். இப்ப என்ன சொன்னாலும் எவ்வளவு திட்டினாலும் அப்படியே குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறாங்க. நீங்க பாருங்க, உங்க வீட்டில் நடக்குது, நீங்க திட்டுறீங்கல்ல, பதட்டம் வரணும் இல்ல, பதட்டம் வரணும். ஐயோ
தப்பு பண்ணிட்டேன், ஐயோ இது தப்பு 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 தப்பு. அந்த பதட்டம் இப்பெல்லாம் வரத்தே இல்லை. 100 தடவை திட்டினாலும் பதட்டம் இல்லை, ஒரு தடவை திட்டினாலும் பதட்டம் இல்லை. தப்புன்றது சகஜமாயிருச்சு. அதானே 2 பேர் பேசுறது கேஷுவல் ஆயிடுச்சு, கை பிடிச்சி போறது கேஷுவல் ஆயிடுச்சு, ஆண்கள் பெண்களாகவும் பெண்கள் ஆண்களாகவும் மாறுறது கேஷுவல் ஆயிடுச்சு, ஆண் கம்மல் போடுறது பேஷன் ஆயிடுச்சு, பெண் ஜீன்ஸ் போடுறது பேஷன் ஆயிடுச்சு, எல்லாமே பேஷன் ஆயிடுச்சு. பதட்டம் எங்குமே இல்லை. ஐயோ சரி சரி தப்பு 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 இப்படி செய்யவே கூடாது இல்ல, ஐயோ தப்பு செஞ்சிட்டுனே, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. உணர்வே இல்லை. விசுவாசிகள் வாழ்க்கையில உணர்வு இல்லை, அவிசுவாசி வாழ்க்கையில உணர்வு இல்லை, யாருமே இல்லை. அரசியல்வாதிகளுக்கும் உணர்வு இல்லை, ஆன்மீக தலைவர்களுக்கும் உணர்வு இல்லை, உலகத்துல உணர்வே இல்லாத போச்சு. எங்குமே இல்லை. தப்பு பண்ணிட்டுமே, ஐயோ நான் வருந்துறேன், மனசு கேட்கவே இல்லை அப்படின்னு எவ்வளவு பேர் சொல்றோம்? அப்படி இல்லையே. அப்போ பொல்லாத வழி, பொல்லாங்க அதுன்னு யோசிப்ப, இது பொல்லாத வழி, இது கடவுளுக்கு பிரியம் இல்லை, இது செய்யக்கூடாது அப்படின்னு உதறிட்டு, அதுதான் நம்மளை காத்துக்கும். எப்பவுமே உங்களை காத்துக்கிறதுக்கு சில வழிகளை வச்சுக்கணும். அதுதான் இது. எப்பவுமே இது தப்பு இல்லை வேணாம், இது பொல்லாது வேணாம், இது பொல்லாதது வேணாம் அப்படின்னு சொல்லணும். என்ன வற்புறுத்தினாலும் போய் இது ரொம்ப ஓப்பனா பேசுற சாப்டர், அதனால நான் ஓப்பனா பேச வேண்டியது இருக்குது, ஓப்பனா படிக்க வேண்டிய சாப்டர். ஏன் இவ்வளவு ஓப்பனா இது இருக்குது? நீ வா என்னோட சயனி அப்படின்னு ஒரு பெண் கூப்பிடுறா, அது கூட வேதத்துல ஓப்பனா இருக்குது. அப்ப இது எவ்வளவு ஒரு ஓப்பனா பேசுது, அவள் பேசினத சொல்லி இருக்குது. அப்ப இது எல்லார் வாழ்க்கைக்கும் ஒரு ஓப்பன் நோட்ஸ், ஓப்பன் லெசன். இதுல கூச்சமோ பயமோ வெக்கமோ மறைவோ ஒளிவோ கிடையாது. ஏன் தெரியுமா? நீ எச்சரிக்கையா இரு, தெளிவா இரு, பாதுகாப்பா இரு, விழாத இரு, பத்திரமா இரு அப்படின்னு சொல்றதுக்கு சொன்ன பாடம், அப்படின்னு சொல்றதுக்கு சொன்ன அதிகாரம் இது. இதை தவிர்த்து இருக்கலாம் மோசே, வேற மாதிரி யோசித்து இருக்கலாம். ஆனா அப்படி இல்லை. சில இடங்கள்ல ஆதாம் ஏவாளை அறிந்தான். அந்த அறிந்தான்ற வேர்டு எல்லாத்தையும் உள்ள அடைக்கிருச்சு. இங்க அப்படி போடல, இங்க அறிந்தானே போடல. அவ அப்படியே ஓப்பனா கூப்பிடுறா, ஓப்பனா இருக்குது. அதனால ஓப்பனா சொல்றேன். ஏன் தெரியுமா? எல்லார் வாழ்க்கையிலும் இது வரும். 8 வயசு இருக்கலாம், 80 வயசு இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், ஆவிக்குரியவனா இருக்கலாம், அவிசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம், உபகாரியா இருக்கலாம், எல்லாருக்கும் வரும். ஆனா நம்மையே காத்து கொள்ள வேண்டியதும் பிறரை இதிலிருந்து காக்க வேண்டியதும் ஒரு பொறுப்பு, அறிவுரை, ஆலோசனை, எச்சரிக்கை, கவனம். பாவத்துக்கு தப்பு வழி 3. தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யக்கூடாது என தீர்மானித்தான். யோசேப்பு 39:9. நம்பர் 4, பாவத்துக்கு வசதியான இடத்தை தவிர்த்தல். ஆதியாகமம் 39:10. ஸோ அந்த வசதியான இடம் இருந்தா அதை தவிர்க்கிறது. இதுதான் யோசேப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். நம்பர் 5, பாவத்தை விட்டு ஓடி போகுதல், ஓடி போயிடுறது. அப்போ ஆதியாகமம் 39:12 அவன் ஓடி போனான் அப்படின்னு சொல்லுது. அப்போ அது பாருங்க, தப்பிச்சு ஓடி போனான் அப்படின்னு. வழக்கமா பிரசங்கமா இதை எடுத்துக்கூடாது. ஆனா இதை கவனத்துல கொள்ள வேண்டிய ஒரு அறிவுரையா, யோசனையா. அபாயம் அப்படின்னு போர்டு தொங்குது இல்ல மின்சார கம்பத்துல, அந்த மாதிரி போர்டு தான் இந்த அதிகாரம். அபாயம், டேஞ்சர் அப்படின்ற அதிகாரம் இது. விட்டுட்டு ஓடிட்டான், அவ்வளவுதான். வேற எதை பத்தியும் கவலைப்படல. எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களை இந்த காரியத்துல பாதுகாக்கும்படி, நீங்க இதுல பாதுகாப்பா இருக்கும்படி, உங்க பிள்ளைகள் இதுல பாதுகாப்பா இருக்கும்படி தான் இதை சொல்றேனே தவிர, எச்சரிக்கையாகவும் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும்படிக்கு தான் இந்த செய்திகளை உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஆக யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில இந்த சோதனையிலிருந்து ஜெயிச்சான். 3வது பகுதி, யோசேப்பு
சிறைச்சாலை சென்றபோது நடந்தவை. ஆதியாகமம் 39:20 முதல் 23. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஓகே, இப்போ அவன் ஜெயிலில் சிறைச்சாலையில அனுப்பப்பட்டான். இந்த சம்பவத்தை இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை எழுதுற சங்கீதக்காரன் விரிவா எழுதுறப்ப இதை பதிவிட்டிருக்கிறான். சங்கீதம் 105:17-18 வாசிப்போம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அப்போ அவன் காலை விலங்கு போட்டு ஒடுக்கினாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சி எங்க நடந்திருக்கும்? இந்த சிறைச்சாலையில அவன் அனுப்பப்பட்ட போது அப்படிப்பட்ட சம்பவம் அவனுக்கு நடந்துச்சு. அப்ப தவறு செஞ்சவனை சங்கிலிகளால கட்டி அடிப்பாங்களாம், இப்படிப்பட்ட குற்றத்தை செஞ்சவங்க. சோ யோசேப்பு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டு அந்த தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டான். அப்போ அந்த தண்டனை அவன் அனுபவிக்கிறப்போ அவன் ஆண்டவரை நோக்கி முறையிடுவானாம். தேவனே, தேவனே, நான் என்ன தப்பு செஞ்சேன்? தேவனே, என்னை பாரும், என் கஷ்டத்தை பாரும் அப்படின்னு சிறைச்சாலையில தேவனை நோக்கி கூப்பிடுவானாம். தேவனே, இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனக்கு செய்யற அநியாயத்தை பாரும். அப்படி யோசேப்பு பல முறை தேவனை நோக்கி நோக்கி கெஞ்சி சிறைச்சாலையில மன்றாடுவானாம். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த சிறைச்சாலைக்காரன் அந்த அதிகாரியினுடைய கண்கள்ல தயை கிடைக்க செஞ்சாரு. அப்போ ஆரம்பத்துல அவன் சிறைக்கு போனதுமே அந்த சங்கிலிகளால் கட்டனா அப்படின்னு வாசிக்கிறோம்ல சங்கீதத்துல, அவன் கால்கள் சங்கிலிகளால் கட்டப்பட்டது, அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்ற நிகழ்ச்சி. இவன் இந்த குற்றத்தை செஞ்சான்னு போத்திபார் மனைவி சொன்ன பிறகு போத்திபார் வந்ததும் கோபத்தினால யோசேப்பை சிறைச்சாலைக்கு அனுப்புறான். அனுப்புனதும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி தான் நடந்தது. முதல்ல அவன் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட போது அவனை பிடிச்சாங்க, கால்கள்ல சங்கிலிகளை கட்டினாங்க, அவனை அடிச்சாங்க, அவனை ரூம்ல போட்டு அடைச்சாங்க. இதெல்லாம் நடந்த பொழுதுதான் யோசேப்பு தேவனை நோக்கி முறையிட்டு கெஞ்சரி கூக்குரலிட்டு கர்த்தரை தேடினானாம். ஓ, அந்த சிறைச்சாலையில தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு சிறைச்சாலையின் அதிகாரியின் கண்கள்ல தயை கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் இவன் மற்றவங்கள மாதிரி அங்க காரியங்களை செஞ்சான், எல்லாருக்கும் உதவி செஞ்சான், அறிவுரை சொன்னான், எல்லாருக்கும் ஆலோசனை சொன்னான். அதே நேரத்தில் சிறைச்சாலையில் இருந்த வேலைகளையும் செஞ்சான். இந்த சூழல்ல சில வருஷங்கள் போச்சு. தேவன் அநியாயக்காரர் இல்ல. தேவனுக்காக ஒருவன் நின்னா தேவன் அதனால வர கஷ்டங்களை மாத்துவாரு. மாத்துறதுக்கு அவர் என்ன செஞ்சாருன்றத அடுத்த அதிகாரம் சொல்லுது. அப்போ சிறைச்சாலைக்குள்ள யோசேப்பு தள்ளப்பட்டான். நம்பர் 1, யோசேப்பு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டான். 39:20. நம்பர் 2, சிறைச்சாலை தலைவன் யோசேப்பிடம் யாவரையும் ஒப்புவித்தான். 39:22. நம்பர் 3, சிறைச்சாலையில் யோசேப்பு எல்லாவற்றையும் செய்வித்தான். 39:22. நம்பர் 4, சிறைச்சாலை தலைவன் யோசேப்பிடம் யாதொன்றையும் விசாரிக்கவில்லை. அந்த அளவுக்கு அவன் பெர்ஃபெக்டா எல்லாத்தையும் செஞ்சான். அவன் சிறையிலையும் இருந்தான், மற்றவங்களுக்கு உதவியும் செஞ்சான், அவனும் வேலை செஞ்சான். நம்பர் 5, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். 39, 21, 23. அப்போ சிறைச்சாலையில யோசேப்பு இருந்தாலும்
தேவன் கூட இருந்தாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? அடிமையா விற்கப்பட்டு யாருமே இல்லாம தனிமையா இருந்தாலும் தேவன் கூட இருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. தேவனுக்கு பயந்து பாவத்துக்கு தப்பி அதனால வர பிரச்சனைகள் என்னவானாலும் அநியாயமா இருந்தாலும் அதை நம்ம சந்திக்கும் பொழுது தேவன் கூட இருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. தேவன் விட்டு போவே இல்லை. சிறைச்சாலையில யோசேப்பு இருந்த பொழுதும் தேவன் கூட இருந்தாரு. அதுதான் முக்கியமா கவனிக்கக்கூடிய வசனம். சிறைச்சாலையில தவறு செய்யாம நீதிக்காக நியாயத்துக்காக சிறைச்சாலைக்கு போனவங்க வேதத்துல உண்டு. அநியாயத்துக்கு சிறைச்சாலைக்கு போறவங்க வேற, குற்றம் செஞ்சு போறவங்க வேற, குற்றவாளியா கைதியா போறது வேற. ஆனால் யோசேப்பு குற்றம் செய்யல, ஆனால் அவன் சிறைச்சாலையில கைதியா இருக்கிறான். வேதத்துல பலர் அப்படி இருந்திருந்தாங்க. அதை எல்லா சிறை கைதிகளை பார்த்தா நியாயமான சில காரியங்கள் நடந்துச்சு. கவனிங்க, அப்படி பார்க்கும் பொழுது நம்பர் 1, சிறைச்சாலையில யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டான். பாவத்திற்கு எதிராக பழியே சுமந்ததனால தேவனுடைய பிள்ளைங்களுக்கு நடந்தது. அநியாயமா சிறைச்சாலைக்கு போனது, நீதிக்காக நியாயத்தை கேட்டதுனால சிறைச்சாலைக்கு போனது. நம்பர் 2, சிம்சோன் சிறையில் அடைக்கப்பட்டான். இவன் அந்த பெண்ணினால கவர்ந்தெழுக்கப்பட்டு பெண்ணு நிமித்தமா பெலிஸ்தியரோட போருக்கு போனதுனால சிறைப்பிடிக்கப்பட்டான். ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. நம்பர் 3, மீகா தீர்க்கதரிசி சிறையில் அடைக்கப்பட்டான். 1 ராஜாக்கள் 22, 27, 2 நாளாகும் 18, 26. இவன் நல்ல தீர்க்கதரிசி. நல்ல தீர்க்கதரிசிய உண்மையை சொன்னதுனால அந்த ராஜா அவனை சிறையில போட்டான், சரியான தீர்க்க தரிசனம் உரைத்ததுனால. நம்பர் 4, இஸ்ரவேல் ராஜா ஓசேயா சிறையில் அடைக்கப்பட்டான். 2 ராஜாக்கள் 17:4. தேவனுக்கு பிரியமில்லாத ஆட்சி செஞ்சதுனால சிறைக்கு போனான். நம்பர் 5, யூதா ராஜா யோயாக்கீன் சிறையில் அடைக்கப்பட்டான். 2 ராஜாக்கள் 25, 27. பாபிலோன் ராஜா சிறை பிடித்து முடிவுல இவனுக்கு உதவி செஞ்சான். யோயாக்கீனுக்கு பாபிலோன் ராஜா உதவி செஞ்சு அவனை சிறையிலிருந்து வெளியே வர வச்சான். நம்பர் 6, யூதா ராஜா மனாசே சிறையில் அடைக்கப்பட்டான். 2 நாளாகும் 33, 11. தேவனுக்கு பிரியமில்லாம விக்கிரக ஆராதனை செஞ்சான். முடிவில் தேவன் அவனை இடுக்கண்ணில் ஒப்பு கொடுத்தாரு. அவன் தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி கூப்பிட்டதுனால அந்த சிறையிருப்பிலிருந்து அவன் வெளியே வந்தான். நம்பர் 7, எரேமியா சிறையில் அடைக்கப்பட்டான். எரேமியா 37, 18. தேவ வார்த்தையை தைரியமா ராஜாக்களுக்கு உரைச்சான், தேசத்துக்கு உரைச்சான். அந்த உரைத்தது நிமித்தம் சிறைக்கு அனுப்பப்பட்டான். நம்பர் 8, தானியேல் சிங்கக்கபியில் அனுப்பப்பட்டான். அதுவும் ஒரு சிறை மாதிரி, தண்டிக்கிற இடம். தேவனிடத்துல ஜெபிச்சதுனால அவன் சிறைக்கு போனான், கெபிக்குள்ள தூக்கி வீசப்பட்டான். நம்பர் 9, யோவான் ஸ்தானகன் சிறையில் இருந்தான். அந்த ராஜா ஏரோது செஞ்ச பாவத்தை பிலிப்புவின் மனைவியை வைத்து கொண்டது சரியல்லன்னு யோவான் சொன்னதுனால அந்த ராஜா அவனை சிறைப்பிடிச்சிட்டு உள்ள வச்சான். பாவத்தை சுட்டி காட்டி பேசிய தீர்க்கதரிசி சிறையில் இருந்தான். நம்பர் 10, அப்போஸ்தலர்கள் காவலில், சிறை காவலில் வைக்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர் 4:3. ஏன்? இயேசுவை பகிரங்கமா அறிவிச்சதுனால. நம்பர் 11, ஆதி கிறிஸ்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர் 8:3. இயேசுவை விசுவாசித்து இயேசுவே ரட்சகர், உயிரோடு எழுந்தவர்னு அறிவிச்சதுனால அவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. நம்பர் 12, பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போஸ்தலர் 12:5. இயேசுவுக்கு பகிரங்கமா ஊழியம் செய்த தலைவன், இவனை பிடிச்சி உள்ள போட்டா எல்லாரும் பயப்படுவாங்கன்னு பேதுருவை சிறையில் அடைச்சாங்க. நம்பர் 13, பவுல் சிறையில் அடைக்கப்பட்டார்.
பலமுறை அப்போஸ்தலர் 16, 23, 25, 22, 19, 23, 35 இயேசுவை கர்த்தர் என அறிவிச்சதுனாலையும் சுவிசேஷத்தை பகிரங்கமா அறிவிச்சதுனாலையும் விக்கிரக ஆராதனை செய்த இடங்கள்லையும் யூதர்கள் கூடின இடங்கள்லையும் இயேசுவே மெய்யான ரட்சகர் மேசியான்னு அறிவிச்சதுனால பவுல் பல முறை சிறைக்கு போனாரு. அப்போ பல முறை சிறைக்கு போய் கடைசியில சிறையிலேயே பல நிருபங்களையும் எழுதி சிறைச்சேதம் செய்யப்பட்டார். வேதத்துல சிறைச்சாலை அனுபவம் முக்கியமான அனுபவம், நல்ல காரியத்துக்காக நடந்திருக்கு. சிறைச்சாலைக்கு செல்லுவது வேதத்தின் காலத்துல அது கௌரவமாகவும் எண்ணப்பட்டது. அது தேவனுக்கு ஊழியம் செய்வதாகவும் நினைக்கப்பட்டது. இப்படி செஞ்சதுனால சிறைச்சாலையின் அனுபவங்கள் வேதத்துல பதிவிடப்பட்டிருக்கிறது. அதுல நியாயத்துக்காக பாவத்தை எதிர்த்து சிறைக்கு போனது முதல்ல போனது யோசேப்பு. அததான் இந்த அதிகாரம் சொல்லுது. இந்த அதிகாரம் சொல்லும் பாடம் என்ன? நம்பர் 1, வேலையில் உண்மையாயிரு. நம்பர் 2, பாவத்திற்கு மறுப்பு தெரிவி. நம்பர் 3, பழி சொல்லுக்கு பதறாதே. நம்பர் 4, இடம் மாறினாலும் தேவன் மாறாதவர் என்பதை அறிந்திரு. நம்பர் 5, உன் காரியங்களை கர்த்தர் துணையோடு செய். இதுதான் இந்த 39ஆம் அதிகாரம் ஒவ்வொருவருக்கும் சொல்லும் பாடம், சொல்லும் எச்சரிக்கை, சொல்லும் ஆலோசனை, சொல்லும் செய்தி. கர்த்தர் இந்த யோசேப்பை போல உங்களை எல்லா வகையிலையும் ஜெயத்தையும் வெற்றியையும் கொடுத்து உங்களை காத்து நடத்துவாராக. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த மாலை வேளையில யோசேப்பின் வாழ்க்கையை குறித்து எங்களுக்கு முன்னே அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை குறித்து, உம்மை எப்படி நேசித்து பொல்லாங்குக்கு விலகி ஓடினார் என்பதை குறித்து பார்த்தோம்பா. எங்களுக்கும் அப்படி கிருபை தாரும். நாங்களும் அப்படி பொல்லாங்குக்கு விலகி ஓட உதவி செய்யுங்க. எங்களை காத்து கொள்ளுங்க, தூக்கி விடுங்க, எழுப்புங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் காத்து கொள்ளும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம்ப்பா. என் செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில தேவ கிருபையும் தேவ பாதுகாப்பும் தேவ பலனும் அவர்களுக்கு உண்டாகட்டும். பொல்லாங்கான் அவர்களை தொடாதபடி காத்து கொள்ளும். பொல்லாதவர்கள் அவர்களை தொடாதபடி காத்து கொள்ளும். இந்த உலகத்தின் பாவத்துக்கு, உலகத்தின் கரைகளுக்கு, பிழைகளுக்கு, குற்றங்களுக்கு, அவநாகரிகங்களுக்கு ஆண்டவரே நீர் இவர்களை மறைத்து பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும், நீதியாய் காத்துக்கொள்ளும், உண்மை உள்ளவர்களாய் காத்துக்கொள்ளும், கர்த்தருக்கு பரிசுத்தமான பாத்திரங்களாய் காத்துக்கொள்ளும், தேவ மகிமையாய் காத்துக்கொள்ளும், தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் 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 உம்முடைய கரத்துல விட்டு கொடுத்து ஜெபிக்கிறேன். தாங்கும், தப்புவியும், காப்பாற்றும், பலப்படுத்தும், கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே. யாராகிலும் ஆண்டவரே விழக்கூடிய நிலையில் இருந்தால் அவர்களை எழுப்பி கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தாரும். யாராகிலும் விழுந்து இருந்தால் ஆண்டவரே அவர்களை எழுப்பி அவர்களை தாங்க செய்யும். யாராவது எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சோதனைகளை சந்திப்பார்களானால் ஆண்டவரே முன்கூட்டியே அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு அவர்கள் வழிகளை திருப்பி ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சோதனையிலே ஜெயம் உண்டாகட்டும், ஒவ்வொருவருக்கும் ஜெயம் உண்டாகட்டும், சோதனையை ஜெயிக்கட்டும், ஜெயம் பெறட்டும், ஜெய கொடி கையில் வரட்டும். இவளை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும், ஜெயத்தினாலே நடத்துவீர் என்று நம்பி உம்முடைய கைகளிலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிய ராஜா, பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.